சாயின் நாட்டிய கற்பகத்தருக்கள். பழங்களை பொறுத்தே மரங்கள் மதிப்பிட வேண்டும். எவ்வளவு பேரை முழுமடைந்தவர்களாக செய்தாரோ அதை பொறுத்து ஒரு சத்குருவை மதிப்பிடலாம். ஆனால் எல்லோரையும் விட சிறந்த சித்த புருஷர் கடவுளே. முடிவற்ற காலத்தின் இயக்கத்தில் அவர் எல்லா மதங்களையும் சேர்ந்த எவ்வளவு பேரை தன் பிரதிநிதிகளாக செய்து பூமியில் நிலைநிறுத்தினாரோ எவருக்கு தெரியும். ஆனால் அவர் இவை அனைத்துக்கும் தானே காரணகர்த்தாவாக இருந்தும் அந்த விஷயத்தை ஜீவர்கள் அறியும்படி செய்வதில்லை. சத்குருக்களில் முதன்மையான இடம் பெற்று விளங்கும் சாயிபாபா மூலம் எவ்வளவு பேர் முழுமை நிலை அடைந்தனர் என்பது தெளிவாக தெரியவில்லை. பொழுது சாய்ந்து இருள் படர்ந்து வரும்போது ஆகாயத்தில் ஆங்காங்கே நட்சத்திரங்கள் வெளிப்படுத்துவதை போல காலம் செல்ல செல்ல சாயினால் பூரணமத்துவம் அடைந்தவர்களை குறித்த விஷயங்கள் ஒன்றொன்றாக வெளிப்படுகின்றன. ஸ்ரீ காட்கி மகாராஜ் சாயியின் காலத்திய பக்தர் தாமோதர் ராஸ்னே என்பவரின் குமாரரான நானா சாஹேப் ராஸ்னே தமது இல்லத்தில் ஸ்ரீ காட்கி மகாராஜ் என்ற மகாத்மாவை வரவேற்று மரியாதை செலுத்திய போது அவரது குரு சேவையை குறித்து கேட்டார். அப்போது காட்கி மகாராஜ் இவ்வாறு கூறினார்: நாங்கள் சாதாரணமாக அந்த விஷயத்தை எவருக்கும் கூற மாட்டோம். என் பெற்றோர் துணிவெளுக்கும் தொழில் செய்பவர்கள். சிவகாம் பதர்த்தி என்ற ஊரில் ஒரு துணிக்கடையில் நான் வேலை செய்து வந்தேன். ஒரு நாள் தெய்வீக ஒளி வீசும் ஒரு பக்கீர் அந்த கிராமத்துக்கு வந்தார். அவர் சேலு மான்பத்திலிருந்து வந்தார். அவர் முஸ்லீம் என்ற எண்ணத்தால் எவரும் அவருக்கு பிச்சை இடவில்லை. எங்கள் கடையில் கூட கடை சொந்தக்காரர் இல்லை போ என்று கூறிவிட்டனர். எனக்கு அவரை பார்த்த அளவிலேயே பிச்சையிட வேண்டும் என்று தோன்றவே ஓடிப்போய் வீட்டிலிருந்து ரொட்டிகளும் கறியும் கொண்டு வந்தபோது அவர் போய்விட்டிருந்தார். நான் அவரை தேடிக்கொண்டு போனபோது அவர் ஒரு ஏகாந்தமான இடத்தில் அமர்ந்து சோளக்கொண்டையிலிருந்து சோளத்தை பறித்து தின்று கொண்டிருந்தார். என்னை பார்த்து கோபத்தோடு, எதற்காக இங்கு வந்தாய் என்று கர்ஜித்தார். உங்களுக்கு எவரும் பிச்சை இடாததை கவனித்து வீட்டுக்கு போய் உணவு கொண்டு வந்தேன் என்றேன். ஓஹோ, நான் எது கேட்டாலும் கொடுப்பாயா என்ன? அப்படியானால் உன் உயிரை கொடு என்றார். அதுதான் கொடுக்க முடிந்தது அல்லவே, நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு விட்டது என்றேன். அந்த பகீர் சிரித்து என் தலைமேல் கை வைத்து ஆசீர்வதித்தார். உடனே என் இதயத்தில் சொல்வதற்கு இயலாத மாறுதல் ஏற்பட்டது. அவர் சந்நிதியை தவிர வேறு எதுவும் வேண்டுமென்று தோன்றவில்லை. அவருக்கு உணவளித்த பின் வீட்டுக்கு போய் எனக்கொரு சிறந்த குரு கிடைத்துள்ளார் என்றும் நான் இனிமேல் சம்சாரத்தில் கட்டுண்டு இரேன் என்றும் கூறிவிட்டு விரைவாக பக்கீரை சமீபித்தேன். அவர் என்னை கண்டவுடன் சினமடைந்து, துஷ்டா, உனக்கு கொடுத்தது போதாதென்று என்னை மேலும் தொல்லைப்படுத்துவதற்காக வந்தாயே என்று கர்ஜித்துவிட்டு பக்கத்திலுள்ள மயானத்திற்கு போனார். நான் உங்களை பிரிந்து உயிர் வாழேன் என்று கூறி அவரை வணங்கினேன். அங்கு ஒரு சமாதியின் அருகில் பள்ளம் தோண்டி அதில் 2 பானை நீர் ஊற்றுமாறு கூறினார். நான் அவ்வாறே செய்தேன். அவர் அந்த நீரை உள்ளங்கையளவு எடுத்து 3 முறை பருகி என்னையும் பருக சொன்னார். அதை பருகியவுடன் எனக்கு நீண்ட நேரம் வெளியுலகத்தை பற்றிய உணர்வே இல்லாமல் போயிற்று. எனக்கு உணர்வு திரும்பிய போது அவர் எங்கோ போய் விட்டிருந்தார். நான் அவரை நீண்ட காலம் தேடி இறுதியாக ஷிரடியில் உள்ள மசூதியை அடைந்தேன். உள்ளே திரை போடப்பட்டிருந்தது. அங்கு பக்கீர் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார். நான் திரையை மேலே தூக்கி பார்த்தேன். எனக்கு அனுகிரகம் செய்த பக்கீரே அவர். என்னை கண்டவுடன் அடக்க முடியாத சினத்துடன், டே, எனது இரத்தத்தையும் மாமிசத்தையும் முன்னம்மையே பறித்து தின்று விட்டாயே, இப்போது எனது எலும்புகளை கூட தின்பதற்காக வந்தாயடா என்று கூறி ஒரு செங்கல்லை வீசினார். அது எனது நெற்றியை தாக்க ரத்தம் வடிந்தது. மறுகணமே அவர் அன்புடன், உன்னை முழுமையாக ஆசீர்வதித்து விட்டேன். ஆண்டவனுடைய அருள் உனக்கு எப்போதும் இருக்கும். உன்னை எல்லோரும் தெய்வமாக போற்றுவார்கள். இனிமேல் என் பின்னால் திரிய வேண்டாம் என்றார்.
சிறிது காலத்தில் அவரே ஸ்ரீ காட்கி மகாராஜாக உலகமெல்லாம் போற்றுபவராகி எவ்வளவோ தர்மசாலைகளையும் பாடசாலைகளையும் ஸ்தாபித்தார். அவர் சங்கீர்த்தனம் செய்தால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். அவர் 1927ஆம் ஆண்டில் தம் பக்தர்களோடு சங்கீர்த்தனம் செய்து கொண்டே ஷிரடிக்கு சென்றார். இடையிடையே அவர் நான் என் ஊருக்கு போகிறேன் என்று கூவினார். பக்தர்களோடு அவரும் ஷிரடியின் தெருக்களை பெருக்கினார். பின்னர் அவர் சமாதி மந்திருக்கு வடக்கில் அமர்ந்து சங்கீர்த்தனம் செய்தார். இறுதியில் பக்தர்களிடம் இதே நமது இறுதி சந்திப்பு என்று கூறி உடனே எழுந்து கால்நடையாய் நர்மதா நதி தீர்த்தத்திலுள்ள பசோது சேர்ந்து அங்கேயே மகா சமாதி அடைந்தார். ஸ்ரீ உபாசனை பாபா மதப்பற்று, கல்வி அறிவு, தெய்வபக்தி இவற்றுக்கு பேர் போன ஒரு மகாராஷ்டிர புரோகிதர் குடும்பத்தில் 1870ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதியன்று சனாதனாவில் பிறந்தார் காசிநாத். பள்ளி படிப்பை விட்டு காலத்தை எல்லாம் சந்தியாவந்தனம், யோக பயிற்சிகள், விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் ஆகியவற்றில் கழித்தார். அவருக்கு மனம் செய்வித்த பிறகு கூட அவரிடம் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. மாறாக ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேறி கால்நடையாக நாசிக்கை அடைந்தார். 2 மாதங்களுக்கு பிறகு தாய்க்கு உடல் நலம் சரியில்லை என்று தெரிந்து திரும்பி வந்தார். சிறிது காலத்திலேயே அவரது மனைவி, தாய் இருவரும் மரணமடைந்தனர். பெரியவர்கள் அவருக்கு மீண்டும் மனம் செய்து வைத்தனர். ஆனால் அவர் மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறி எவ்வளவோ கஷ்டங்களை பொறுத்து கொண்டு சாதுக்களின் கூட்டுறவில் இருந்து வந்தார். பின்னர் மீண்டும் தம் சொந்த கிராமமான சட்னாவுக்கு திரும்புகையில் ஒரு காட்டில் மலைமேல் உள்ள குகை ஒன்று காணப்பட்டது. அதில் உட்கார்ந்து கொண்டு பிராயோபவேசம், இறக்கும் வரை பட்டினி கிடத்தல் செய்ய வேண்டுமென்று தீர்மானித்து ஒரு பெரிய மரத்தின் மேலேறி குகைக்குள் குதித்தார். அங்கு நிரந்தரம் நாமஜபம் செய்து கொண்டிருந்த அவர் விரைவில் சமாதி நிலை அடைந்தார். ஒரு நாள் அவருக்கு உணர்வு திரும்பிய போது ஒரு தெய்வீக காட்சி ஏற்பட்டது. அருகில் எவரோ ஒருவர் நின்று கொண்டு அவரது தோலை உரித்து கொண்டிருந்தார். பயப்பட்டு கண்களை திறந்தபோது அங்கு எவரும் இல்லை. மீண்டும் அவருக்கு உணர்வு நிலை திரும்பிய போது அவருக்கு மிகவும் தாகம் ஏற்பட்டது. அருகில் மழை நீர் தேங்கி இருக்கவே அதை பருகி அந்நீரால் தம் உடலை துடைத்து கொண்டார். 4வது நாள் மற்றொரு காட்சி கிடைத்தது. தாகத்துடன் அவர் ஒரு ஓடையை அணுகினார். அவருக்கு ஒரு புறம் ஒரு முஸ்லிம் சாதுவும் மறுபுறம் ஒரு சந்நியாசியும் இருந்தனர். அவர்கள் இருவரும் அவரது பழைய தோலை உரித்துவிட்டு உள்ளேயுள்ள தங்கம் போன்ற சரீரத்தை அவருக்கு காட்டி, நீ எதற்காக சாக முயற்சிக்கிறாய்? நாங்கள் உன்னை ஒரு நாளும் இறக்க விட மாட்டோம் என்றனர். அப்போது அவர் குகையிலிருந்து இறங்கி 1890ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி தமது வீடு திரும்பினார். அப்போதுதான் தாம் பல மாதங்களை தொடர்ந்து சமாதி நிலையில் இருந்தார் என்பதை அறிந்தார். ஒரு ஆண்டுக்குள் அவரது தந்தை, தாத்தா, 2வது மனைவி ஆகியோர் மரணமடைந்தனர். குடும்பம் கடனில் மூழ்க லோகமானிய பால கங்காதர திலகர் அந்த குடும்பத்தை ஆதரித்தார். பின்னர் அவர் வைத்திய பயிற்சி பெற்று அமராவதியில் பெரும் வைத்தியராகி தனவந்தரானார். ஆனால் சேமித்த பணத்தை எல்லாம் வியாபாரத்தில் போட்டு நஷ்டமடைந்தார். உறவினர்கள் அவருக்கு 3ஆம் திருமணம் செய்து வைக்க தம்பதிகள் யாத்திரைக்கு சென்றனர். ஓங்காரேஸ்வர் என்ற இடத்தில் அவர் ஆழ்ந்த சமாதி நிலையில் இருந்தபோது மனைவி பயப்பட்டு தண்ணீர் அடித்து அவரை எழுப்பினாள். அப்போதிலிருந்து அவருக்கு சுவாசம் விடுவது மிகவும் கஷ்டமாயிற்று. அவர் தூங்க முயற்சித்தால் சுவாசம் நின்றுவிடும். எந்தவித வைத்தியத்தாலும் அவரது தொல்லை நீங்கவில்லை. இறுதியில் யோகத்தில் ஏற்பட்ட சிக்கலை யோகத்தில் பூரண நிலையடைந்த ஒருவரே நீக்க வல்லவர் என்று கருதி மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு 1911ஆம் ஆண்டு அத்தகைய யோகி ஒருவரை தேடி புறப்பட்டார் காசிநாத். அவர் ராகூரில் யோகி குல்கர்னியை சந்தித்த போது அவர், நீ உயர்ந்த நிலையில் இருக்கிறாய், உன்னை சாயிபாபா மாத்திரமே உய்விக்க வல்லவர் என்றார். ஆனால் சாயி முஸ்லீம் என்று கருதி அவரை காசிநாத் தரிசிக்கவில்லை. அவர் செல்லும் வழியில் ஒரு கிழவர், குளிர்ந்த நீர் பருக வேண்டாம், சூடான நீரையே பருகு என்றார். அவரது சொற்களை சட்டை செய்யாமல் மற்றோரிடத்தில் நீர் பருகுவதற்காக ஒரு ஓடையை அணுகிய போது அந்த கிழவர் மீண்டும் எதிர்பட்டு அவரை கண்டித்து பக்கத்து கிராமத்துக்கு போய் வெந்நீர் பருகுமாறு கூறிவிட்டு மறைந்து போனார். வியப்படைந்த காசிநாத் அவ்வாறே செய்தார். அவரது உடல்
தொல்லை வெகுவாக குறைந்தது. பின்னர் அவர் கேட்கான்பேட் என்னும் இடத்தை சேர்ந்த புகழ்பெற்ற மகானான ஸ்ரீ நாராயண மகாராஜை தரிசித்தார். அவர் காசிநாத்துக்கு தாம்பூலம் அளித்து, நீ உள்ளும் புறமும் தங்கத்தால் பூசப்பட்டதை போன்ற உயர்ந்த யோக நிலையில் உள்ளாய். நீ வேண்டத்தக்கது எதுவும் இல்லை என்றார். அவரது உடல் தொல்லை மட்டும் நீங்கவில்லை. அவர் மீண்டும் யோகி குல்கர்ணியை தரிசித்தார். அவர் முன்பு கூறிய யோசனையை மீண்டும் கூறினார். வேறு வழியின்றி 1911 ஜூன் 27 காசிநாத் ஷிரடியை அடைந்தார். 2 நாட்கள் சாயியின் முன்னணியில் கழித்தவுடனே அவரது உடல் தொல்லை மறைந்தது. ஆயினும் அவருக்கு ஒரு முஸ்லிம் பக்கீரின் சந்நிதியில் இருப்பது பொறுக்கவியலாததாக தோன்றவே அவர் திரும்புவதற்காக பாபாவின் அனுமதியை நாடினார். நீ போக வேண்டாம், போனால் 8ஆம் நாள் வரவேண்டும் என்றார் பாபா. இவ்வாறு கூறியது காசிநாத்துக்கு பிடிக்கவில்லை. அப்போது சாயி, சரி போ, நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன் என்றார். காசிநாத் விடாப்பிடியாக எவ்வளவு வேகமாக நடந்தாலும் 8வது நாள் 20 மைல் தூரத்தில் உள்ள கோபர்கான் என்ற ஊரையே அடைய முடிந்தது. அங்கே முதன்முறையாக ஷிரடி செல்லும் பக்தர்கள் அவரை துணையாக வரும்படி பலவந்தமாக தங்களோடு அழைத்து சென்றனர். சாயி அவரை கண்டவுடனே சிரித்து, நீ போய் எவ்வளவு நாட்கள் ஆயின என்றார். 8 நாட்கள் ஆயின என்றார் காசிநாத். பாபா அவரை பக்தர்களுக்காக கட்டப்பட்டிருந்த கட்டிடத்தில் தங்குமாறு உத்தரவிட்டார். இம்முறை காசிநாத் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். ஷிரடியில் தினமும் பக்தர்களின் அனுபவங்களை பற்றி கேட்டறிந்ததின் மூலம் காசிநாத்தின் மனது படிப்படியாக மாறியது. ஒரு நாள் பாபா அவரை பார்த்து சிரித்து கொண்டே பக்தர்களிடம் கூறினார், ஒரு சமயம் ஒரு பெண்மணி கர்ப்பமடைந்து பல வருஷங்களாகியும் பிரசவிக்கவில்லை. அவளிடம் வெந்நீர் மட்டுமே குடிக்க வேண்டும் என்று கூறினேன். அவள் என் சொற்களை புறக்கணித்துவிட்டு நீர் பருகுவதற்காக ஓடை ஒன்றை அணுகினாள். அவளது கர்ப்பத்தில் உள்ள குழந்தைகள் இறந்து விடுவார்களே என்று இறங்கி நான் மீண்டும் அவளை கண்டித்தேன். பக்கத்து கிராமத்தில் வெந்நீர் பெற்று பருகிய பின் அவளது தொல்லை வெகுவாக குறைந்தது என்றார். தனக்கு 2 முறை தரிசனம் அளித்த கிழவர் அவரே என்று அறிந்து உலகாங்கிதம் அடைந்தார் காசிநாத். பின்னர் பாபா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமக்கிருவருக்கும் ருணானுபந்தம் முந்தைய வினையால் ஏற்பட்ட தொடர்பு உள்ளது என்று கூறி கிணற்றோற்றத்தில் இருந்த மரத்தின் மேல் 2 பறவைகள் இருந்தன. அவற்றில் ஒன்று கிணற்றில் விழ 2வது பறவை அதை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே பணம் வைக்க வேண்டி நேர்ந்தது என்றார். மாயையில் விழுந்த சிஷ்யனை காப்பாற்றுவதற்காக குரு அவதாரம் செய்ய வேண்டியதாயிருந்தது என்பது அவர் கருத்து போலும். பின்னர் காசிநாத்திடம் எவரோடும் தொடர்பு கொள்ளாமல் மௌனமாக கண்டோபாவின் ஆலயத்தில் 4 ஆண்டுகள் இரு, உனக்கு கண்டோபாவின் அருள் கிடைக்கும் என்றார் பாபா. காசிநாத் தினமும் தாமே தம் உணவை சமைத்து முதலில் சாயிக்குயில் நிவேதனம் செய்துவிட்டு தாம் உண்ணுவது வழக்கம். ஒரு நாள் நான் அங்கே வந்தால் அடையாளம் கண்டு கொள்வாயா என்று கேட்டார் பாபா. காசிநாத்துக்கு அதன் பொருள் விளங்கவில்லை. ஒரு நாள் ஒரு கருப்பு நாய் உணவுக்காக அவரை பின்தொடர்ந்தது. அதை விரட்டிவிட்டு நிவேதன பொருளுடன் மசூதியை அடைந்தவுடன் சாயி, இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமில்லை, நான் அங்கேயே இருந்தேன், அந்த கருப்பு நாய் நானே என்றார். மற்றொரு முறை காசிநாத் சமையல் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பிச்சைக்காரன் ஆவலோடு பார்த்தவாறு இருந்தான். ஆசாரசீலரான காசிநாத் அவனை திட்டி அங்கிருந்து துரத்தினார். சாயி அன்றைய தினம் நிவேதனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே அந்த ஹரிஜன உருவத்தில் இருந்த என்னை திட்டினாய். நீ எங்கெங்கே பார்க்கிறாயோ அங்கெல்லாம் நான் உள்ளேன் என்பதை நினைவில் வை என்றார். அவர் சாயி கூறியதை மறந்து வேதாந்தத்தை குறித்து பேசி கொண்டிருந்ததால் சாயி அவரை கண்டிப்பார். இவ்வாறு 3 ஆண்டுகளுக்கு மேல் காலம் கழிந்தது. இந்த காலத்தில் அவர் எவ்வளவோ இன்னல்களை அனுபவித்தார். முன்கோபியும் அபிமானியுமான காசிநாத்துக்கு அந்த கஷ்டங்கள் மேலும் தீவிரமானவையாக தோன்றின. ஒருமுறை மாதக்கணக்காக அன்னவேஷத்தில் கஷ்டப்பட்டார். போக்கிரிகளான சிறுவர்கள் அவரை பல விதங்களிலும் துன்புறுத்தினார்கள். இத்தகைய துன்பங்களை பொறுக்க முடியாமல் ஷிரடியை விட்டு போக வேண்டுமென்று பல முறை நினைத்தார். ஆனால் சாயி போவதற்கு அனுமதிக்கவில்லை. நீ இப்போது எவ்வளவு பொறுமையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் எதிர்காலம்
ஓவியமாக இருக்கும். தெரிஞ்சுக்கோ. 4 ஆண்டுகள் இங்கு இருந்தால் எனது ஆத்மீக நிலையே உனக்கு ஏற்படும் என்றார் பாபா. ஆனால் காசிநாத் சுமார் 3.5 ஆண்டுகள் அங்கிருந்த பிறகு சாயியிடம் கூறாமல் பக்தர்களுடன் கரக்பூருக்கு சென்று விட்டார். ஆனால் அப்போதே அவரிடம் யோக சக்திகள் வெளிப்பட ஆரம்பித்திருந்தன. உதாரணமாக, நேவாசியிலிருந்து நரஹரி என்பவர் சில பக்தர்களோடு சாயி பாபாவை தரிசித்தார். ஆனால் அவர் முஸ்லீம் என்ற எண்ணத்தால் அவரை வணங்கவில்லை. பாபா தம் கண்களை சுருக்கியவாறு அவரை பார்க்க அவர் வெளியேறி கண்டோபா ஆலயத்திலிருந்த உபாசனை சாஸ்திரியை வணங்க முற்பட்டார். அவர் தம் கால்களை பின்னுக்கு இழுத்து கொண்டு, நீ பிராமணன், சாயி முஸ்லீம், நீ அவருக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது. அப்படி இருக்க உன்னிடம் எனக்கென்ன வேலை என்றார். இறுதியில் அவர் ஷிர்டிக்கு அருகிலுள்ள சகோரியில் உபாசனை பாபா என்ற பெயரோடு விளங்கி 1941ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் குங்குமம் 24ஆம் தேதி சமாதி அடைந்தார். ஸ்ரீ சாயி கூறியபடி அவர் 4 ஆண்டுகளும் முழுமையாக ஷிர்டியில் தங்கியிருந்தால் என்ன நிகழ்ந்திருக்குமோ. சையத் ஜலாலுத்தீன் செங்குன்றத்தில் ரெட்டி ஹில்ஸ், தமிழ்நாடு சுவாமியார் என்ற பிரசித்தி பெற்ற இந்த மகான் பெஷாவரில் பிறந்து சிறிது காலம் காவற்படையில் பணிபுரிந்தார். இவர் உன்மத்த நிலையில் உள்ள அவதூதராக ரெட்டி ஹில்ஸில் இருந்தார். இவர் எந்த கடையிலிருந்து தின்பண்டங்கள் எடுத்துக் கொள்கிறாரோ அந்த கடையில் வியாபாரம் அமோகமாக நடக்கும். ஒரு நாள் அவர் வீதியில் செல்லும்போது ஒரு பைத்தியக்காரன் எதிர்பட்டான். அவர் அவனது கன்னத்தில் அறைந்தார். உடனே அவனது பைத்தியம் தெளிந்து விட்டது. நோயாளிகள் அவர் அங்கே வருவார்கள். அவர் ஒருமுறை நோயாளியை தீவிரமாக நோக்கிவிட்டு பின் ஏதோ முணுமுணுத்தவாறு ஆகாயத்தை நோக்குவார். உடனே அந்த நோய் குணமாகிவிடும். அவர் 1955ஆம் ஆண்டில் புதூர் என்ற கிராமத்தில் ஒரு தோட்டத்தில் வசித்து வந்தார். மழை இல்லை என்று உழவர்கள் அவரிடம் வந்து கேட்டால் அவர் ஆகாயத்தை நோக்கி ஏதோ முணுமுணுப்பார். கொஞ்ச நேரத்தில் திருப்தியாகும்படி மழை பெய்யும். ஒருமுறை 10 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ய எங்கும் ஜலமயமாய் அந்த கிராமத்துக்கு போக்குவரவு கூட தடைப்பட்டது. அப்போது அவரது முன்னணியில் இருந்த ராமானுஜம் செட்டியார், காசி முனுசுவாமி, கணஸ்யாம் சிங் முதலியவர்கள் தங்களுக்கு சூடான பிரியாணி வேண்டுமென்றார்கள். அவர் பகபகவென்று சிரித்து ஆகாயத்தை நோக்கினார். அப்போது குடிசையின் முன் ஒரு ஜட்கா வந்து நின்றது. 2 பேர்கள் பெரிய பாத்திரம் நிறைய சூடான நெய்யில் சமைத்த சிக்கன் பிரியாணியும் வாழை இலைகளும் கொண்டு வந்து வைத்து விரைவாக உண்டுவிட்டு பாத்திரத்தை காலி செய்து கொடுக்குமாறு சொன்னார்கள். பக்தர்கள் விவரம் கேட்டபோது, நாங்கள் எங்கிருந்து வந்தால் உங்களுக்கென்ன, நீங்கள் கேட்டது கிடைத்தது இல்லையா என்றனர். பக்தர்கள் வியப்படைந்து திருப்தியாக உண்டனர். அவ்வாறே தேநீர் பருகும் வேளை ஆயிற்று. குடிசையில் தேயிலையும் சர்க்கரையும் இருந்தது. பால் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே தற்செயலாக ஒரு மனிதன் வந்து 2 லிட்டர் பால் ஊற்றிவிட்டு போனான். இவர்களில் கணஸ்யாம் சிங் என்பவர் தினமும் நடு இரவு வரை அந்த பக்கீருக்கு சேவை செய்து வந்தார். தன் வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சாரியாக இருந்து அவரது சேவையிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம். ஓரிரவு அந்த பக்கீர் சிரித்து, உனக்கு திருமணம் ஆகும், 3 குழந்தைகள் பிறப்பார்கள் என்றார். அவ்வாறே நிகழ்ந்தது. 1964ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி மாலை 7 மணிக்கு பக்கீர், ஆவோ ஜிப்ராயில், ஏ மேரா ஆர்டர் ஹை, தேவதூதனான ஓ ஜிப்ராயில், வா, இது என் ஆக்ஞை என்று உரக்க கூவினார். இன்னும் 4 மணி நேரத்தில் தான் சமாதி அடைய போவதாக கூறினார். சரியாக 11:45 மணிக்கு அல்லாஹோ என்று 7 முறை உச்சரித்து இறைவனோடு ஐக்கியமானார். ஒரு நாள் இந்த பக்கீரிடம், உமது குரு யார் என்று கேட்டார். கணஸ்யா. நாளை சொல்கிறேன் என்றார். மறுநாள் காலை 8 மணிக்கு அவரை வெளியே போய் சூரியனை பார்க்கும்படி சைகை செய்தார். பார்த்தபோது அவருக்கு அந்த பிம்பத்தில் 5 நிமிட காலத்துக்கு துவாரகாமாயில் அமர்ந்துள்ள சாயியின் முகதரிசனம் கிடைத்தது. ஆச்சரியமடைந்த கணேஷ்யாமிடம், நேற்று நீ கேட்ட கேள்விக்கு விடை இதுவே என்பது போல் சிறு சைகை செய்து சிரித்தார் அந்த பக்கீர். ஸ்ரீராம மாருதி மகாராஜ்.
1910 ஒரு நாள் பம்பாயிலிருந்து வந்திருந்த திரியம்பக்ராவ் குல்கர்னி முதலான பக்தர்களிடம் சாயி, நாளை எங்களுக்கு புனிதமான நாள் தீபாவளி என்றார். மறுநாள் காலையிலே அவர் மிக மகிழ்ச்சியாக, இன்று என்னை பார்ப்பதற்காக என் தம்பி வந்து கொண்டிருக்கிறாள். ஒரு சமயம் எங்கள் இருவரின் மனைவிகளிடையே சண்டை ஏற்பட்டது. அதனால் நாங்கள் வேறாக இருக்கின்றோம் என்றார். மத்தியான ஆரத்திக்கு முன்பு நானா சந்திரோர்கரிடம் மாருதி வந்து கொண்டிருக்கிறான் என்றார். ஆரத்தி தொடங்கிய சிறிது நேரத்தில் தானாவிலிருந்து தமது பக்தர்களுடன் ஸ்ரீ ராமமாருதி மகாராஜ் என்ற மகான் வந்தார். உடனே சாயி ஆரத்தியை நிறுத்த செய்து தம் சகோதரரை பார்த்து தன் அருகில் வருமாறு அழைப்பது போல் சிரித்தார். தந்தையிடம் செல்லும் குழந்தையைப் போல ராமமாருதி ஓடிப்போய் சாயியை அணைத்து கொண்டு முத்தமிட்டார். அவர்கள் ஒருவர் கையை ஒருவர் அன்போடு பற்றி கொண்டு அமர்ந்திருந்தனர். பிறகு ஆரத்தியை தொடருமாறு சாயி உத்தரவிட்டார். ஆரத்தியான பிறகு அந்த மகான் கண்டோபா ஆலயத்துக்கு சென்று அங்கு வசித்து வந்த உபாசனி சாஸ்திரியிடம் ராமனின் சேவையை விடாதே என்றார். அங்கு தம் பக்தர்களிடம் சாயிக்கு நைவேத்தியமாக ஷீர ரவா கேசரி தயார் செய்ய சொன்னார். இதற்கிடையில் பக்தர்கள் தாம் தயாரித்த நிவேதனங்களை பாபாவுக்கு அர்ப்பணித்தார்கள். இருங்கள், இன்று என் தம்பி அளிக்கும் நைவேத்தியத்தை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கொஞ்ச நேரம் காத்திருந்தார் பாபா. அது வந்தவுடன் எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் அதனை கொஞ்சம் உண்டுவிட்டு பின் மற்றவற்றை ஏற்றுக்கொண்டார். அன்று மத்தியானம் மாலை சாவடி உற்சவம் முதலிய எல்லா வேலைகளிலும் இந்த மகானை தம் அருகிலேயே வைத்து கொண்டு இரவு மட்டும் கண்டோபா ஆலயத்தில் தூங்குவதற்காக அனுப்பினார். இவ்வாறு தமது தம்பியை தம்மிடம் 14 நாட்கள் வைத்து கொண்டு பிறகு அனுப்பி வைத்தார் சாயி. ஸ்ரீ ராமமாருதி மகாராஜ் ஸ்ரீ பாலகுந்த சுவாமியை குருவாக அடைந்தாலும் தமது பராத்பர குரு சாயிநாதரே என்று கூறினார். தாம் பின்பற்றி வந்த நாத சம்பிரதாயத்தின் முதல் குருவாகிய ஆதிநாதரே சாயிநாதர் என்பார். இவர் 1918 செப்டம்பர் 28 மகா சமாதி அடைந்தார். ஒருவேளை எவ்வளவோ பிறப்புகளில் தமது சிஷ்யராக இருந்த மாருதி மகாராஜ் இப்பிறவியில் வேறொரு குருவை அடைந்தாரென்பதையே அவர்களது மனைவிகளின் மனங்களின் சண்டை என்று சாயி வர்ணித்தார் போல். ஸ்ரீ சாந்தாவஞ்சி மகாராஜ் இவர் குஜராத்தில் விளங்கிய சிறந்த மகான். இவர் தமது சாதனை நிலையில் இமாலயத்தில் நீண்ட காலம் இருந்து பிறகு கங்கா தீர்த்தத்தில் பிரம்மச்சாரியாக 30 வருடங்கள் தீவிரமான காயத்ரி உபாசனை செய்தார். அவர் ஒரு முறை தம் அனுபவம் ஒன்றை கூறினார். நான் ஒரு சமயம் பாலனாபுரத்தில் உள்ள பலராம கஷேத்திரத்தில் காயத்ரி சாதனை செய்து வந்தேன். ஒரு முறை என்ன செய்தாலும் மனது ஒருமுனைப்படாததால் நம்பிக்கை இழந்து நதியில் குதித்து உயிர்விட தீர்மானித்தேன். சிவாலயத்தில் தேவியிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு காயத்ரியை தியானித்து நதியில் குதிக்க போகும்போது ஒரு பக்கீர் என் அருகில் வந்தார். ஒளிவீசும் கண்களும் தாடியும் கொண்ட அவர் இனிமையாக சிரித்தவாறு என் கையை பற்றி கொண்டு தன் பின்னால் வர சொன்னார். நான் மந்திரத்தால் கட்டுண்டவனைப் போல் அவர் பின்னே சென்றேன். அவர் எனக்கு கலோல் கிராமத்துக்கு போக பயண சீட்டு அளித்துவிட்டு மறைந்து விட்டார். அவர் எவரென்று எனக்கு தெரியவில்லை. சிறிது காலத்துக்கு பிறகு நான் அடிக்கடி இமாலயம் சென்றேன். பின்னர் இறுதியாக நர்மதா நதி தீர்த்தத்திலுள்ள கரணாளி என்ற இடத்தில் வசிக்க தொடங்கினேன். மேற்படி தரிசனம் கிடைத்து 30 ஆண்டுகளுக்கு பின் 1976 சூரத்தில் உள்ள சாயிபாபா ஆலயத்தில் தத்த ஜெயந்தி என்று காயத்ரி யஜ்ஞம் செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் என்னை அழைத்தார்கள். அதுவரை நான் எந்த சாயிபாபா கோவிலையும் பார்த்ததில்லை. அங்கு ஒரு நாள் இரவு பாபா தெளிவாக கனவில் காட்சியளித்து, என்னை மறந்து விட்டாயா? 30 ஆண்டுகளுக்கு முன் பலராம கஷேத்திரத்தில் நதியில் குதித்து உயிர்விடப் போகையில் உன்னை காத்தவர் யார் என்றார். எனக்கு எல்லையற்ற ஆனந்தம் ஏற்பட்டது. மறுநாள் நான் தியானத்தில் அமர்ந்தவுடனே காயத்ரி தேவிக்கு பதில் சாயிபாபா எனக்கு தரிசனம் அளித்து ஆழ்ந்த ஆனந்த நிலையை அருளினார். மிகுந்த பக்தி சிரத்தையுடன் அந்த ஆலயத்தில் சாயி பூஜையும் காயத்ரி யஜ்ஞமும் செய்தேன். கஜானன் மகாராஜ் கஜானன் பட்டேகர் என்ற சிறுவனுக்கு 8வது வயதில் உபநயனம் செய்த பிறகு அவனது சின்ன தந்தையார் அவனுக்கு மகாத்மாக்களின் தரிசனமும் ஆசிகளும் கிடைக்க செய்வதற்காக அவனை ஷஹாப்பூரில் நதிக்கரையில் உள்ள உதம்பர மரத்தடியில்
தங்கியிருந்த 3 சாதுக்களிடம் அழைத்துச் சென்று நமஸ்காரம் செய்ய வைத்தார். அவர்களில் ஒருவர் பட்டேகர் குரு அருளினால் மகான் ஆவார் என்று ஆசீர்வதித்தார். பின்னர் அவனது குடும்பத்துக்கும் மிகவும் பரிச்சயமுள்ள நாதா சந்திரோர்கர் ஷிரடிக்கு சென்றபோது, பாபா உன் நண்பனது மகன் கஜானன் என்னை ஷஹாப்பூரில் நதிக்கரையிலுள்ள உதம்பர விருட்சத்தின் அடியில் தரிசித்தான். அப்போது நான் அவனை ஆசீர்வதித்தேன். அப்போது என்னுடன் குரு சித்தாரூடரும் ஹுப்ளி கல்யாணில் வசிக்கும் ராமமாருதி சுவாமியும் கூட இருந்தார்கள். நீயும் கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே நதியில் ஸ்நானம் செய்து அங்கேயுள்ள என் இருப்பிடத்தை கூட தரிசனம் செய்து கொள் என்று கூறி பட்டேகருக்கு பிரசாதமாக பால்கோவா கொடுத்தனுப்பினார். அந்த சொற்களை கேட்டு நானா சந்திரோர்கர் ஆச்சரியமடைந்தார். பின்னர் அவர் ஹேமத் பந்துடன் மறுபடியும் ஷிரடி சென்றபோது, சாயி, உங்கள் கஜானன் அந்த மாருதி ஆலயத்தில் இன்னும் எவ்வளவு காலம் இருப்பான் என்றார். பின்னர் ஹேமத் பந்த் சாய் சரித்ரா பிரதியை ஷஹாப்பூரில் உள்ள உதம்பர விருட்சத்தின் அடியில் வைத்து பூஜித்தார். அங்கோங்கவாடு என்ற கிராமத்தை சேர்ந்த சகாராம் மகாராஜ், காட்கே மகாராஜ் முதலான மகான்கள் கூட அந்த மரத்தினடியில் தவம் செய்தார்கள். பின்னர் சாயி கூறியபடியே கஜானன் பட்டேகர் பற்பல மகான்களை தரிசித்து ரத்னகிரி ஜில்லாவிலுள்ள வடகாம் என்ற ஊரை சேர்ந்த ஸ்ரீ தாதா மகாராஜ் என்ற மகானின் ஆசிகளை பெற்று பின்னர் கஜானன் மகாராஜ் என்று பிரசித்தி பெற்றார். அன்று சாயியுடன் அந்த மரத்தடியில் அவருக்கு தரிசனமளித்த ராமமாருதி மகாராஜ் உண்மையில் மாருதியே என்று கூறி அக்கல்கோட் சுவாமி கூட சில பக்தர்களை அவரது தரிசனத்துக்காக அனுப்பியுள்ளார். இந்த ராமமாருதி மகாராஜ் தம் பக்தர்களிடம் ஸ்ரீ குரு சித்தாரூடரும் ஸ்ரீ சாயிபாபாவும் வேறல்லர் என்று காட்டும் எவ்வளவோ அனுபவங்களை கூறியுள்ளார். ஷேக் அப்துல்லா அப்பாஸ் சையத் பாபாவினால் ஆத்மீக துறையில் வழிகாட்டப்பட்ட மற்ற முஸ்லிம்களை பற்றி இமாம்பாய் கூறுகிறார். பாபா எனக்கு தெரிந்த 2 முஸ்லிம்களுக்கு ஆத்மீக உயர்வு அளித்துள்ளார். எனது கிராமத்தை சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஷிரடிக்கு வந்தார். பாபா அவரிடம், நாம் இன்றிறந்து போனால் நாளை மறுநாள் 3வது நாளாகி விடுகிறது. வீடு, நிலம், மற்ற சொத்துக்களால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று வைராக்கியம் தரும் மொழிகளை பேசினார். ஷேக் அப்துல்லா எங்களது கிராமத்திற்கு திரும்பினார். அவருக்கு ஒரு மனைவியும் சிறு குழந்தைகளும் இருந்தனர். தனது வீட்டையும் சொத்துக்களையும் அவர்களிடம் விட்டுவிட்டு தெருக்களில் திரிந்தார். இரவுகளை கல்லறைகளுக்கு அருகில் ஏதோ தமக்கு தாமே முணுமுணுத்தவாறே கழிப்பார். மற்றவர்களாக எதை கொடுக்கிறார்களோ அதை கொண்டே ஜீவித்தார். சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் கவலைப்படவில்லை. இந்த 12 ஆண்டுகளில் அற்புதமான சக்திகள் அவரிடம் வளர்ந்துள்ளன. அவர் ஒருமுறை என்னை பிரயாணம் செய்ய வேண்டாம் என்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கூறி அங்கே ஒரு பாம்பு இருக்கும் என்றும் கூறினார். அது பகல் வேளையானதால் நான் அவரது எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை. ஆனால் அவர் குறிப்பிட்ட அதே இடத்தில் ஒரு பாம்பை பார்த்தேன். எனது ஊரை சேர்ந்த அப்பாஸ் சையத் என்ற பீடி வியாபாரி ஒரு முறை அப்துல்லாவிடம், நீ ஏன் மனைவி குழந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு பைத்தியம் மாதிரி நடந்து கொள்கிறாய் என்று கேட்டார். அப்துல்லா, உனக்கு புரியும் காலம் வரும் என்றார். அப்பாஸ் சையத், இது பைத்தியம் என்று தனக்கு தெரியும் என்றார். அப்போது அப்துல்லா எதையோ அப்பாஸ் சையத்தின் மேல் வீசி எறிவதைப் போல பாவனை செய்து மூடிய கையை உதறி, நீயும் அப்படியே ஆவாய் என்றார். அன்று முதல் அப்பாஸ் சையதும் தமது வியாபாரம், வீடு, உறவினர்கள் யாவரையும் விட்டுவிட்டு இன்னமும் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாக்தாது போன அன்வர் கான். போபாவில் அன்வர் கான் என்பவர் வாழ்ந்து வந்தார். ஒருமுறை அவர் பாபாவிடம் வந்து அவரிடம், எனக்கு சம்சாரம் வேண்டாம் என்று கூறினார். அவர் சாவடியில் 12 மாதங்கள் வாழ்ந்தார். பின்னர் பாபா அவருக்கு பிஸ்மில்லா புலியோ ஹியோ வல்கா ஃபிரோனோ நாபூதோ மபுதூனா என்ற மந்திரத்தை அளித்தார். அது குரானின் முதல் அத்தியாயத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை நான் அறிவேன். பாபா அவரிடம் அதை நள்ளிரவில் 101 தடவைகள் ஜபிக்குமாறு கூறினார். பின்னர் அவர் தாவூத் ஓத வேண்டும். பின்னர் பாபா அவருக்கு பேடாவை பிரசாதமாக அளித்து அரேபியாவிலுள்ள பாக்தாதுக்கு போகும்படி கூறினார். அதன் பின்னர் அவர் பம்பாய்க்கு செல்ல பம்பாயை சேர்ந்த ஹாஜி காசிம் அவருக்கு இலவசமாக அரேபியாவுக்கு செல்ல ஏற்பாடு செய்தார். அதன் பிறகு அவர் திரும்பவே இல்லை. பஞ்சாப் ஷா மகான்.
அவுரங்காபாத்துக்கு அருகில் உள்ள கனாட் என்ற இடத்தை சேர்ந்த கிடாபேக் என்பவர் பாபாவிடம் வந்து ஷிரடியில் தங்கினார். அச்சமயத்தில் டெல்லியை சேர்ந்த மௌல்வி யாக்கூப் என்பவர் மசூதியின் முன்புற முற்றத்தில் உட்கார்ந்து இரவும் பகலும் குரானை படித்து வந்தார். ஒரு நாள் இரவு 8 மணிக்கு பாபா கிடாபேக்கிடம், இங்கே தங்காதே, கனாடுக்கு அவுரங்காபாத் அருகிலுள்ள கண்டோன்மெண்ட்டுக்கு போய் உனது பெயரை பஞ்சாப் ஷா என்று மாற்றிக்கொள், அங்கே போய் உட்கார், கிடப்பதே உண்ணு என்றார். அவர் இன்னும் பெரிய மகானாக அங்கே வாழ்ந்து வருகிறார். மக்கள் அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். பணப்பையை பறிகொடுத்த பக்தர் பாபா ஒருமுறை தாம் தமது பக்தர்களை பட்டினி கிடக்கும்படி விடமாட்டார் என்று கூறியுள்ளார். போர்பந்தரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரின் விஷயத்தில் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியுள்ளார். அந்த வழக்கறிஞர் ஒரு முறை 100 ரூபாய்களுடன் ஷிரடிக்கு புறப்பட்டார். துரதிருஷ்டவசமாக அல்லது அதிருஷ்டவசமாக அவர் சட்டை பையில் இருந்த பணம் முழுவதையும் ரயில் பயண சீட்டையும் எவரோ திருடிவிட்டனர். பின்னர் டிக்கெட் பரிசோதகர் வந்து டிக்கெட்டை கேட்டார். அவர் என்ன செய்வதென்று அறியாமல் நின்றபோது வயதான கணவான் ஒருவர் அவரிடம் ஒரு டிக்கெட்டை அளித்து, தன்னுடன் வருவதாயிருந்த ஒருவர் கடைசி நிமிஷத்தில் வராமற் போகவே அவர் அதை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்று கூறினார். தாம் ஒரு சாயிபாபா பக்தர் என்று அந்த வயதான மனிதர் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர்கள் இருவருமாக ஷிரடியை அடைந்தனர். அங்கே அந்த வயதான மனிதர் வழக்கறிஞருடைய எல்லா செலவுகளையும் தாமே ஏற்றுக்கொண்டதோடு அதற்கு பதிலாக எவ்வித சேவையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பின்னர் அவர் சாயிபாபாவை பற்றிய புத்தகம் ஒன்றையும் வழக்கறிஞருக்கு அன்பளிப்பாக கொடுத்து பம்பாயில் உள்ள தமது விலாசத்தையும் கொடுத்தார். பின்னர் அவர் புத்தகத்தை பிரித்து பார்த்தபோது அதற்குள் 100 ரூபாய்கள் இருப்பதை கண்டார். வீட்டுக்கு திரும்பிய அந்த வழக்கறிஞர் தாம் ரயிலில் தொலைந்துவிட்ட பர்ஸ் அதிலிருந்த பணத்தோடு தமது பூஜை அறையில் பாபாவின் படத்துக்கு முன்னால் நிற்பதைக் கண்டு திகைத்து போனார். விரைவிலேயே தமக்கு உதவி செய்த வயதான மனிதருக்கு சேர வேண்டிய தொகையை செலுத்துவதற்காக அவர் பம்பாய் சென்றார். ஆனால் அவரது விலாசத்தையே கண்டுபிடிக்க முடியவில்லை. வழக்கறிஞர் அந்த வயதான மனிதர் சாயிபாபாவை தவிர வேறு யாருமல்ல என்பதை உணர்ந்து கொண்டார். புத்தகத்தில் இருந்த 100 ரூபாய்களை பாபாவின் பிரசாதமாக கருதி பூஜையில் வைத்து கொண்டார். அதன் பிறகு அவரது பொருளாதார நிலை குறிப்பிட்டதக்க அளவு முன்னேறியது. சாயி சம்ஸ்தான மருத்துவர் ருஸ்தம்ஜி 1930ஆம் ஆண்டில் டாக்டர் ருஸ்தம்ஜி என்பவர் நிமோனியாவால் தாக்கப்பட்டு பம்பாயில் உள்ள பார்சி பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். டாக்டர்கள் அவர் குணமடைவார் என்ற நம்பிக்கையை இழந்துவிட்டனர். அவர் ஒருவித மயக்க நிலையில் இருந்தபோது அதில் ஏற்பட்ட ஒரு காட்சிக்கு ஒரு பக்கீரு தோன்றி, என்னை தெரியுமா என்று கேட்டார். தெரியாது என்றார் ருஸ்தம்ஜி. முதலில் உன் உடல் நிலை தேரட்டும், பின்னர் உனக்கு என்னை பற்றி தெரிய வரும் என்று கூறிய பக்கீர் ஒரு முறை ருஸ்தம்ஜியின் கட்டிலை சுற்றி வந்த பிறகு மறைந்து போனார். அதன் பின் சற்று நேரத்தில் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவரது உடல்நிலை நல்ல நிலையில் இருப்பதைக் கண்டு வியந்தனர். ஆஸ்பத்திரியிலிருந்து வெளிவந்தது முதல் ருஸ்தம்ஜி தம்மை ஆசீர்வதித்த பக்கீரை காண வேண்டும் என்று ஏங்கினார். 6 மாதங்கள் கடந்தும் அவர் யார் என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் அவர் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருந்த பிரயாணி ஒருவர் சாயிபாபாவை பற்றிய புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்தார். அதில் சாயிபாபாவின் படத்தை பார்த்த ருஸ்தம்ஜி தமக்கு ஆரோக்கியத்தை மீட்டு கொடுத்த மகான் அவரே என்று உணர்ந்தார். சாயிபாபாவின் சரிதத்தை பற்றிய புத்தகங்களை அவர் படிக்க தொடங்கினார். ஷிரடிக்கு செல்ல வேண்டும் என்று ஏங்கினார். இரவிலேயே 1949ஆம் ஆண்டில் அவர் சாயி சம்ஸ்தான மருத்துவ நிலையில் டாக்டராக நியமிக்கப்பட்டார். ஒரு முறை அவரது மனைவி கண்களில் கொடிய வலியால் துன்பற்றாள். அவளை பரிசோதித்த டாக்டர்கள் மேல்நாட்டு டாக்டர்களாலும் கூட அவளுக்கு எவ்வித உதவியும் செய்ய முடியாதென்று கூறிவிட்டார்கள். இறுதியாக ஸ்ரீ ருஸ்தம்ஜி அவளை ஷிரடிக்கு அழைத்து வந்து தினமும் பாபாவின் சமாதியை சுற்றி அழைத்து செல்வார். தான் குணமடைந்ததால் பாபாவின் பல்லக்குக்கு ஒரு பூ வேலைப்பாடு செய்த துணியை அளிப்பதாக அவள் பிரதிஜ்ஞை செய்து கொண்டாள். பாபாவின் அருளால் ஓராண்டு காலத்தில் அவள் படிப்படியாக குணமடைந்து தனது பிரதிஜ்ஞையை நிறைவேற்றினாள். ஜைன மதத்தை சேர்ந்த பக்தை சாயிபாபா ஒவ்வொருவரையும் தத்தம் மதப்படியே நடக்குமாறு கூறி வந்தார்.
இன்றும் அவர் அவ்வாறே செய்து வருகிறார். காம்கோன் என்ற இடத்தை சேர்ந்த ஜைன மதத்தவளான திருமதி சுராஜ்பாய் பாபாவை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. 1951ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் உதாப்பூரில் வசித்து வந்த அவளது கணவருக்கு வயிற்றில் கொடிய புண் ஏற்பட்டு வருந்தினார். அவரது நிலை மேலும் மோசமாகி வருவதை கேள்விப்பட்ட அவள் மிகவும் கவலை அடைந்தாள். ஒரு நாள் இரவு அவளுக்கு கொடிய கனவு ஒன்று ஏற்பட்டது. அவளது கணவனது உடலை சுடுகாட்டுக்கு தூக்கி செல்லுவதாக கண்டாள். அதற்கு முன்பே சென்ற சவ ஊர்வலத்தில் மற்ற உறவினர்களுக்கிடையே அவளும் இருந்தாள். சற்று நேரத்தில் அவர்கள் கப்னியும் தலையாடையும் அணிந்த ஒரு விசித்திரமான பக்கீரை கண்டார்கள். அவரது முகத்தில் ஒருவித அசாதாரண ஒளி வீசியது. அவரை கண்டவுடன் திருமதி சுராஜ்பாய் நிலை குலைந்து போய் அழுதாள். ஏன் அழுகிறாய்? உன் கணவன் மீண்டும் உயிர் பெறுவான் என்றார் பக்கீர். உடனே அவள் கணவர் எழுந்து உட்கார்ந்தார். அத்துடன் கனவு முடிந்தது. அதற்கு 4 நாட்களுக்கு பிறகு தான் கனவு கண்ட அதே இரவில் தன் கணவன் ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பியதாக அறிந்தாள். பின்னர் தனது சிநேகிதி ஒருத்தியிடம் சாயிபாபாவின் படம் ஒன்றை பார்த்தபோது அவரே தன் கணவரின் உயிரை காத்தவர் என்று அறிந்து கொண்டாள். தனது மதத்தை சேர்ந்தவர்களின் எதிர்ப்பையும் குறை கூறுதலையும் பொருட்படுத்தாது அவள் பாபாவின் படத்தை பூஜை செய்ய தொடங்கினாள். சிறிது காலத்துக்கு பின் அவள் ஷிரடிக்கு சென்றாள். அந்த கனவு காட்சியில் பக்கீர் நின்ற இடம் துவாரகா மாயே என்பதையும் கண்டாள். மீண்டும் 2ஆம் முறை ஒரு சூரிய கிரகணம் நிகழ்ந்த சமயத்தில் ஷிரடிக்கு சென்றாள். அன்று இரவு பாபா அவளது கனவில் தோன்றினார். அவளது மதத்தை சேர்ந்த பலர் சாயிநாத் போலேஜா என்று பாடிக்கொண்டே அவரை சுற்றி வருவதை கண்டாள். இவ்வாறு பாபா அவளுக்கு பாடுவதற்கு ஒரு கவிதை நயம் மிகுந்த சொற்றொடரை அளித்தார். 4 நாட்களுக்கு பிறகு அவளுக்கு மீண்டும் ஒரு கனவு காட்சி ஏற்பட்டது. அவளது மதத்தை சேர்ந்த பல மகான்கள் ஒரு பெரிய கூடத்தில் கூடியிருக்க அங்கே சாயிபாபா நடுநாயகமாக வீற்றிருந்தார். அவள் பாபாவை அணுகி மத சம்பந்தமான ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி விளக்கும்படி கேட்டாள். அப்போது பாபா அங்கே கூட்டத்தில் அமர்ந்திருந்தார் சம்துநாத் பகவான் என்ற சாதுவிடம் சென்று ஆலோசனை கேட்குமாறு கூறினார். இத்துடன் அவள் விழித்து கொண்டாள். அதன் மூலம் பாபா தனது மதத்தை சேர்ந்த பெரியவர்கள் விதித்துள்ள விதிப்படியே தன்னை நடக்கும்படி அறிவுறுத்தினார் என்றும் பாபாவிடம் பக்தி கொள்வது எந்த விதத்திலும் தான் தன் மதத்தை பின்பற்றி விழுகுவதிலிருந்து தன்னை தடுக்கவில்லை என்றும் அறிந்து கொண்டாள். கிறிஸ்தவ பக்திக்கு அருள் புரிதல். 1960ஆம் ஆண்டில் ஆர்தர் ஆஸ்போர் கலகத்தாவில் வசித்து வந்தபோது 30 வயதான குமாரி தத்தன் என்பவள் அவளது அண்டை வீட்டில் வசித்து வந்தாள். அவள் தனது வாழ்வின் பெரும்பகுதியை துறவியாக கழித்து விட்டவள். மடத்தில் சுமூகமாக காலங்கழிக்க முடியாமற் போகவே அவள் அதை விட்டு செல்ல தீர்மானித்தாள். ஒரு நாள் அவள் தனது சிறு அறையில் தன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கவலை கொண்டவளாக மனத்தளர்ச்சியுற்று அமர்ந்திருந்தாள். அவளுக்கு வேலை எதுவும் இருக்கவில்லை. அந்த கல்கத்தா நகரில் ஒரே ஒரு மருமகனை தவிர அவளை காப்பாற்றக்கூடியவர் எவரும் இல்லை. திடீரென்று ஒரு முஸ்லிம் பக்கீர் அவளை அணுகி, கவலைப்படாதே, மடத்தை விட்டு வெளியேறிய பின் உனக்கு எல்லாம் நன்றாக நடக்கும் என்றார். பிறகு அவர் அவளிடம் தட்சிணை கேட்டார். அவருக்கு கொடுக்க தன்னிடம் பணம் இல்லையே என்று அவள் வருந்தினாள். உன்னுடைய அலமாரியில் ஒரு பெட்டியில் 35 ரூபாய்கள் இருக்கின்றன என்றார் அவர். அங்கே பணம் எதுவும் வைத்ததாக அவளுக்கு ஞாபகம் இல்லை. இருந்தும் அவள் பார்த்தபோது அங்கே பணம் இருந்தது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பக்கீர் எங்கே? அவர் மறைந்து விட்டிருந்தார். ஓர் ஆண்மகன், அதுவும் ஒரு முஸ்லிம் பக்கீர், எப்படி தங்களுடைய மடத்திற்குள் நுழைய முடிந்தது என்று ஆச்சரியப்பட்டாள். அவர் தோன்றிய கடத்திலிருந்து வருந்து கொண்டிருந்த அவளது இதயத்தில் சாந்தி நிரம்பியது. அவள் மடத்தை விட்டு விலகிய பிறகு அவளது மருமகன் அவளை நன்றாக கவனித்து கொண்டான். பக்கீரின் சொற்கள் உண்மையாயின. பக்கீர் தனக்கு காட்சி அளித்தது முதல் தான் மேலும் அதிக உற்சாகத்துடன் தனது வழிபாடுகளில் கலந்து கொள்ள முடிகிறதென்றும், வெறும் கடமைக்காக விடிகாலையில் எழுந்து தேவாலயத்துக்கு போகாமல் உண்மையான அன்போடும் மகிழ்வோடும் செல்ல முடிகிறதென்றும் அவள் ஆர்தர் ஆஸ்போர்னிடம் கூறினாள்.
இந்த முழு விவரத்தையும் கேட்ட ஆர்தர் அஸ்போர்ன் பின்னர் அவளிடம் சாயிபாபாவின் படம் ஒன்றை காட்டிய போது உடனே அவள் தனக்கு அருள் புரிந்த பக்கீர் அவரே என்று அடையாளம் கண்டு கொண்டாள். கிறிஸ்துவர் ஒருவர் உண்மையான கிறிஸ்துவராகவும் ஜைனர் ஒருவர் உண்மையான ஜைனராகவும் வாழ வேண்டும் என்பதே பாபாவின் அறிவுரை. பலவித மதங்கள் மலர்ந்திருக்கும் இன்றைய சமூகத்தில் அதன் விளைவாக ஏற்படும் குறுகிய மனப்பான்மையிலிருந்து மக்களை தடுக்க பரம்பொருள் இக்காலத்துக்கேற்றபடி பாபாவை போன்ற உருவில் தோன்றியுள்ளார் போலும். பாபாவின் மகள் கமலாபாய் 1946ஆம் ஆண்டில் இந்தூரை சேர்ந்த திருமதி கமலாபாய் தந்தாவாடை என்பவளுக்கு பாபா காட்சி அளித்து அருளினார். அவளது கணவர் பெண்கள் உயர்நிலை பள்ளி ஒன்றில் ஆசிரியராக இருந்தார். அவர்களது வீடும் பள்ளிக்கூட சுற்று சுவருக்குள்ளேயே இருந்தது. ஒரு நாள் ஒரு பக்கீர் அவர்களது வீட்டிற்கு நண்பகல் வேளையில் வந்து அவளை பெயர் சொல்லி அழைத்தார். அப்போது அவளது கணவர் ஒரு பெண்கள் பள்ளியில் நுழைவது முறையல்ல என்று பக்கீரிடம் கூறினார். பக்கீர் தமது மகள் கமலாபாயை பார்க்க வந்ததாக கூறினார். உடனே அவள் வெளியே வந்து பக்கீரை வணங்கி சிற்றுண்டி உண்ணுமாறு அழைத்தாள். கமலாபாயின் கணவர் பள்ளிக்கு சென்று விட்டார். பக்கீர் தாம் உணவுக்காக வரவில்லை என்றும் தனக்கு அவளது பெட்டியில் இருந்த 9 கஜ புடவை வேண்டும் என்றும் கூறினார். அவள் அவரது அதிசயமான அறிவை எண்ணி வியந்தவளாக அதை எடுப்பதற்காக உள்ளே சென்றாள். ஆனால் தன் கணவன் அதை பற்றி கேட்டால் என்ன பதில் சொல்வதென்ற எண்ணமே அவள் மனதில் அட்டமிட்டபடி இருந்தது. உடனே பக்கீர் வெளி அறையில் இருந்தவாறே உறக்க கவலைப்படாதே, அதற்கு பதிலாக விரைவில் நாளையே உனக்கு ஒரு புது புடவை கிடைக்கும் என்றார். தான் வெளியே கூறாத தன் எண்ணத்துக்கு பக்கீர் பதிலளிப்பதைக் கண்டு அவள் மேலும் வியந்தாள். அவர் சாய்பாபாவை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது என்று உறுதியடைந்தவளாக புடவையை எவ்வித தயக்கமுமின்றி அளித்தாள். அவருக்கு ஒரு கிண்ணம் பால் அளிக்க வேண்டும் என்று உள்ளே சென்று பாலுடன் வெளியே வந்து பார்க்கும்போது பக்கீரை காணவில்லை. மறுநாள் அருகில் உள்ள ஒரு வீட்டின் தலைவி அவளது வீட்டுக்கு வந்து அவளுக்கு ஒரு 9 கஜம் புடவையை அன்பளிப்பாக அளித்தாள். தவிர அன்று முதல் அந்த குடும்பத்தின் செல்வ நிலையும் படிப்படியாக முன்னேறமடைந்தது. விபத்திலிருந்து தப்பிய மானிக்ஷா முதலில் தமக்கு நிவேதனம் செய்யாமல் எவ்வொருவர் தான் ஒருபோதும் உண்ணமாட்டாரோ அவருக்கு தாம் அடிமை என்று பாபா கூறியுள்ளார். முதலில் தமக்கு நிவேதனம் செய்யாமல் எவரொருவர் தான் ஒருபோதும் உண்ணாமாட்டாரோ அவருக்கு தாம் அடிமை என்று பாபா கூறியுள்ளார். பம்பாயை சேர்ந்த மானிக்ஷா அத்தகையவர். இருந்தும் ஷிரடிக்கு செல்ல வேண்டும் என்ற அவரது பலமான ஆசை நீண்ட காலத்துக்கு நிறைவேறாமல் இருந்தது. ஒரு முறை அவர் நாகப்பூருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது தமது பெட்டியில் உறங்கி கொண்டிருந்தார். பிற்பகல் 1:30 மணி அளவில் ரயில் மன்மாடியில் நின்றது. அப்போதுதான் அவர் உறக்கம் கலைந்து கண்களை திறந்தார். தெளிவற்ற ஒரு மானிட உருவம் அவர் முன் தோன்றி, மன்மாடுக்கு அப்பால் பிரயாணம் செய்ய வேண்டாம், இங்கே நின்றுவிடு என்று கூறிவிட்டு மறைந்து விட்டது. அவர் எழுந்து தனது பெட்டிக்கு வெளியே பார்க்க ஒருவரையும் காணவில்லை. எனினும் தமக்கு கிடைத்த செய்தியை அசட்டே செய்ய முடியாதவராய் அவர் ரயிலிருந்து கீழே இறங்கினார். நாக்பூருக்கு செல்லும் அடுத்த ரயில் மாலையில் நீண்ட நேரத்துக்கு பின்னுதான் வரும் என்று அவர் அறிவார். இடையேயுள்ள நேரத்தில் என்ன செய்வதென்று அவருக்கு புரியவில்லை. ஷிரடிக்கு சென்று கொண்டிருக்கும் ஒரு யாத்திரை குழுவை கண்டதும் தாமும் ஏன் அவர்களோடு சேர்ந்து கொள்ளக்கூடாது என்று தோன்றவே அவ்வாறே செய்தார். மாலையில் அவர் மன்மாடுக்கு திரும்பினார். அவர் மன்மாடுக்கு வந்த ரயில் அந்த ஸ்டேஷனை தாண்டியவுடன் பெரும் விபத்துக்கு உள்ளாக்கி அநேக ஜனங்கள் இறந்தனர் என்றும் மற்றும் அநேக மக்கள் காயமடைந்தனர் என்றும் கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்தார். சாயிபாபாவே தான் கருணையோடு தலையிட்டு தம்மை அபாயத்திலிருந்து காத்ததோடு ஷிரடிக்கு செல்ல வேண்டுமென்ற தமது நீண்டகால ஆசையையும் நிறைவேற்றினார் என்பதை அவர் உணர்ந்தார். பக்தர்களின் நலம் காக்கும் பாபா தமது நெருங்கிய பக்தர்களிடம் தமது கல்லறை உள்ளிருந்து கூட அவர்களது நலனை தொடர்ந்து கவனித்து வருவார் என்று உறுதியளித்திருந்தார். பாபா தம் கையாலேயே அளித்த ஒரு பொட்டலம் விபூதியை போற்றி பாதுகாத்து வந்தார் ஷாமா. அதை தம் பூஜை அறையில் வைத்து வழிபட்டார்.
ஒரு முறை அவர் பம்பாய் சென்றிருந்த போது ஒரு நாள் பாபா அவரது கனவில் தோன்றி, ஷாமா, உனக்கு நான் கொடுத்த விபூதி பொட்டலம் என் வீட்டுக்கு அருகில் இருக்கும் குப்பை தொட்டியில் கிடைக்கிறது. உடனே வீட்டுக்கு போய் அதை எடுத்து வை என்றார். ஷாமா உடனே வீட்டுக்கு விரைந்து பூஜை அறையில் பார்க்க அங்கே விபூதி பொட்டலத்தை காணவில்லை. அவருடைய வீட்டில் சில பழுது பார்க்கும் வேலைகள் நடந்து கொண்டிருந்ததால் வீட்டில் உள்ள பொருட்கள் யாவும் இடம் மாற்றி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் விபூதி பொட்டலம் காணாமற் போய்விட்டது. ஷாமா உடனே வீட்டுக்கு வெளியே சென்று பார்க்க அது குப்பை தொட்டியில் கிடக்க கண்டு அதை திரும்பி எடுத்து வந்தார். மீண்டும் ஏஜென்ட் ஆவாய். திரு மெஹரோத்ரா என்பவர் பேங்க் ஒன்றின் பிரெய்லி கிளையில் ஏஜென்ட்டாக நியமனம் பெற்றார். துரதிருஷ்டவசமாக அவரது மேல் அதிகாரிகள் அவர் மேல் கொண்ட நல்லெண்ணத்தை இழந்து அவரை வேலையிலிருந்து தற்காலிகமாக விலக்கி வைத்தனர். அவர் பாபாவிடம் மனமுருக பிரார்த்தித்து கல்கத்தாவில் உள்ள சாயி சமாஜத்தில் தமது பாதுகாப்புக்காக பூஜையும் செய்வித்தார். பின்னர் அவர் ஷிரடிக்கு சென்று தம்மை இந்த கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றும்படி பிரார்த்தித்தார். பாபா ஒரு நாள் அவரது கனவில் தோன்றி, ஒரு காகித துண்டில் நீ ஏஜென்ட்டாக நியமிக்கப்படுவாய், அஞ்ச வேண்டாம் என்று எழுதி அவரிடம் அளித்தார். அதற்கு பின் சிறிது காலத்திலேயே அவர் தியோரியா என்னும் இடத்தில் ஏஜென்ட்டாக நியமனம் பெற்றார். பேசும் சக்தி பெற்ற பெண்கள். கும்பகோணத்தை சேர்ந்த RS மணி ஐயர் என்பவருக்கு பிறவி ஊமையான சிறு மகள் ஒருத்தி இருந்தாள். மணி ஐயர் பாபாவை பூஜை செய்ய தொடங்கினார். சில நாட்களுக்கு பிறகு பாபா அவரது கனவில் தோன்றி ஷிரடியில் உள்ள தமது சமாதிக்கு அவரது மகளை பூஜை செய்விக்கும்படி கூறினார். அதன்படியே அவள் பாபாவின் சமாதிக்கு பூஜை செய்து முடித்தவுடனே திடீரென்று பேசும் சக்தியை பெற்றாள். அவள் உச்சரித்த முதல் வார்த்தை சாயி பாபா என்பதே. விரைவிலேயே அவள் நன்கு பேச ஆரம்பித்தாள். அவ்வாறே பம்பாயில் உள்ள ஒரு பக்தரின் மகள் கார் மோதி காயமடைந்தாள். 15 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அவளது காயங்கள் குணமடைந்தன. ஆனால் அவள் தன் பேசும் சக்தியை இழந்து விட்டாள். சாயியின் வயதான பக்தர் ஒருவர் நீண்ட காலத்துக்கு முன் தாம் சாயியின் கரங்களிலிருந்தே பெற்ற புதியை அவளுக்கு அளித்தார். அதை உபயோகித்து அவள் தன் பேசும் சக்தியை பெற்றாள். இத்தகைய அதிசய செயல்கள் 10,000 கணக்கில் நிகழ்ந்து வருகின்றன. இளம்பிள்ளைவாதம் குணமானது. 1956ஆம் ஆண்டில் 16 வயதுடைய பையன் ஒருவனுக்கு இளம்பிள்ளைவாதம் ஏற்பட்டு கால்கள் பயனற்று போய்விட்டன. அவனது தாய் அவனை ஷிரடிக்கு அழைத்துச் சென்று ஒரு நாளைக்கு பல முறைகள் பாபாவின் சமாதியை பிரதட்சணம் செய்தாள். ஓர் ஆளை கூலிக்கு அமர்த்தி தன் மகனை தூக்கி கொண்டு சமாதியை சுற்றி பிரதட்சணம் செய்ய வைத்தாள். சில நாட்களுக்கு பிறகு அவ்வாறு செய்வது அவனுக்கு தொல்லையாக இருக்கவே அவன் அவர்களது அறையிலேயே தங்கிக் கொண்டு தன் தாயையே தன் சார்பில் வழிபட சொன்னான். ஒரு நாள் அவன் அறையில் தனியாக அமர்ந்திருந்த போது பாபா அவனுக்கு முன்னால் நேரில் தோன்றி கையால் தூக்கி கொண்டு சமாதி மந்திரிக்கு அழைத்து சென்றார். அங்கே ஒரு தூணில் சாய்ந்து நிற்கும்படி கூறினார். அவனது தாய் அவனை பார்த்தாள். பாபா தன் மகனுக்கு காட்சி கொடுத்தார் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. ஆனால் தன் மகன் தன்னோடு நடக்க முடிந்ததை கண்டபோது அதை உண்மை என்று ஒப்புக்கொண்டாள். சாதுக்களின் உறவு. ஹைதராபாத்தை சேர்ந்த வி. நாராயணராவ் 1979ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஷிரடிக்கு சென்று தமக்கு சாதுக்களின் கூட்டுறவு கிடைக்க வேண்டும் என்று பாபாவிடம் பிரார்த்தித்தார். அவர் ஹைதராபாத்துக்கு திரும்பிய சிறிது காலத்திலேயே அகில ஆந்திரா சாதுக்கள் மாநாடு அந்நகரிலேயே நடக்கப் போகிறதென அறிய வந்தார். வியப்புறும்படி அந்த மாநாட்டை நிர்வகிக்கும் காரியதரிசி அவரது படையின் நண்பராக இருந்தார். சாதுக்களுக்கு தேவையான சௌகரியங்களை செய்து கொடுப்பதில் தமக்கு உதவுமாறு அவர் நாராயணராவை அழைத்தார். இவ்வாறு அவருக்கு சாதுக்களுக்கு பணிபுரியவும் அவர்களது உரைகளை கேட்கவும் வாய்ப்பு கிடைத்தது. பின்னர் தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தொகுத்து அவர் கூறுகிறார். ஒளி பாய்ச்சிய கண்கள். 1979ஆம் ஆண்டு மே மாதம் ஸ்ரீ பரத்வாஜா ஹைதராபாத்தில் இருப்பதாக அறிந்தோம். அவரை சந்திக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக நான் கொண்டிருந்த ஆவல் நிறைவேறியது.
முன்பு நான் படித்த மாலை கல்லூரியில் போதகராக இருந்த அவரை எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று உணர்ந்து மகிழ்வு கலந்த வியப்படைந்தேன். ஒரு நாள் அவர் சாயிபாபா பக்தர்கள் அனைவரும் வாரம் ஒரு முறை கூடி பாபாவின் சரித்தத்தை படித்ததும் பஜனை செய்தும் வர வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். நாங்கள் அடுத்த சனிக்கிழமை அவர் முன்னிலையிலேயே அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். அவர் ஹைதராபாத்தில் இருந்தவரை நாங்கள் தினமும் அவரை சந்தித்து எங்களது சந்தேகங்கள் பலவற்றை தீர்த்து கொண்டோம். எங்களது 2வது வார கூட்டத்திற்கும் அவர் வந்தார். சத்சங்கத்தில் பங்கு கொள்ளாத தனது மருமகன் தனது அனுபவத்தை கீழ்வருமாறு விவரித்தான். சத்சங்கம் நடந்து கொண்டிருக்கையில் நான் வீட்டின் முன்புறமுள்ள திறந்த வெளியில் ஒரு கட்டிலின் மேல் அமர்ந்திருந்தேன். திடீரென்று நான் வீட்டினுள்ளே சென்று அங்கிருந்த சாய்பாபாவின் படத்தை பார்த்தேன். படத்தின் அடியில் "நீ என்னை நோக்கினால் நான் உன்னை நோக்குவேன்" என்ற அவரது மொழிகள் அச்சிடப்பட்டிருந்தன. நான் மானசீகமாக அவரிடம், "உங்களது கூற்று எவ்வளவு தூரம் உண்மை? எனக்கு ஏதாவது அனுபவம் ஏற்பட்டால்தான் உங்களை நம்புவேன். இல்லாவிட்டால் சத்சங்கத்தையே முட்டாள்தனம் என்று கருதுவேன்" என்றேன். பின்னர் நான் படுக்கை அறைக்குள் நுழைந்து பாபாவின் படத்தின் முன் நின்று பாபாவின் விழிகளையே நோக்கினேன். 2 அல்லது 3 நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்தி பிரகாசமுள்ள ஒளி வெள்ளம் அந்த அறையை நிரப்பியது. எனது கண்கள் கூசின. எனது உடல் ஆகாயத்தில் மிதப்பது போல இலேசாகி விட்டது. எனது உடலில் மின்சக்தி போன்ற ஏதோ ஒன்று பாய்வதைப் போல உணர்ந்தேன். நான் கீழே விழுந்து விடுவேனோ என்று கூட பயந்தேன். உடனே நான் பாபாவிடம் மானசீகமாக, "இப்போது உங்களை நம்புகிறேன். நான் உங்களது தரிசனத்துக்காக வருவேன்" என்று கூறி அவளை வணங்கினேன். உடனே எனது இயல்பான நிலை திரும்பியது. குத்தப்பட்ட குமிழி ஒன்றிலிருந்து காற்று வெளியேறுவது போல என்னுள் பாய்ந்து கொண்டிருந்த சக்தியும் அடைந்தது. எனது பிரார்த்தனைக்கு மாற்றமாக பாபா அந்த அனுபவத்தை அருளினார் என்று நம்புகிறேன். துன்பம் துடைத்த பாபா. ஹைதராபாத்தை சேர்ந்த தி அதிருஷ்டராவ் தமது அனுபவத்தை கூறுகிறார். 1978ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நான் பலவித சிக்கல்களால் கொல்லைப்பட்டு கொண்டிருக்கையில் எனது சகாக்களில் ஒருவர் சாயிபாபாவின் படம் ஒன்றை எனக்கு அளித்தார். அதை என்னுடன் வைத்து கொண்டாலே எனது பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று அவர் உறுதி கூறினார். நான் கிறிஸ்துவராக இருந்த போதும் அது முதல் அந்த படத்தை எனது சட்டை பையில் வைத்து கொண்டு பாபாவை அடிக்கடி நினைத்து கொள்வேன். காலையிலும் மாலையிலும் படத்துக்கு தூபம் போட்டு வணங்கலாம் என்று எனது மனைவியும் ஒத்துக்கொண்டாள். 1979ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எனது மனைவி நோய்வாய்ப்பட்டு அபாய நிலையை அடைந்து பிரக்ஞையும் இழந்தாள். அவளை அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தபோது அவள் பிழைப்பாள் என்ற நம்பிக்கையே இல்லை. எங்களது 4 குழந்தைகளுமே சிறியவை. கடைசி குழந்தைக்கு 5 மாதங்களே நிரம்பி இருந்தன. நிகழவிருக்கும் பெரும் துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றும்படி பாபாவிடம் பிரார்த்தித்தேன். மறுநாள் என் மனைவிக்கு பிரக்ஞை திரும்ப அவள் கூறினாள். பாபா என் கனவில் தோன்றினார். சமீபத்தில் புற்றுநோயால் காலமான எனது உறவினர் ஒருவர் எனது தலையை பற்றி ஜன்னல் வழியாக வெளியே இழுக்க முயன்றார். பாபா அங்கே விரைந்து வந்து கொழுத்து விட்டெறியும் நெருப்பில் அவரை வீசி எறிந்தார். அவ்வளவு கொடுமையாக அவரை நடத்த வேண்டாம் என்று பாபாவிடம் இறைஞ்சினேன். பாபா, உனக்கு தெரியாது, உனது குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அவனே காரணம். அவனை அவ்வாறுதான் தண்டிக்க வேண்டும் என்றார். பின்னர் பாபாவை அமரும்படி வேண்டிக் கொண்டேன். அவர், "குழந்தாய், உனது கணவன் குழந்தைகளை கவனித்து கொண்டு கஷ்டப்படுகிறான். எனவே நான் அங்கே போக வேண்டும். அஞ்சாதே, சில நாட்களிலேயே நீ குணமடைந்து விடுவாய்" என்றார். உண்மையிலேயே அவள் சில நாட்களில் குணமடைந்து விட்டாள். அது முதல் அவள் பாபாவை மேலும் ஊக்கத்துடன் வழிபட்டாள். பின்னொரு சமயம் நீண்ட மேலங்கி கப்னிகளை அணிந்து 2 பக்கீர்கள் அவளது கனவில் தோன்றினர். அவர்கள் எங்கள் வீட்டில் நுழைந்து அவளது நெஞ்சில் சிலுவை குறியிட்டு விட்டு சென்றார். அவள் மிகவும் பலவீனமாக இருந்தாள். மருத்துவர் அவளுக்கு நீண்ட கால சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அவளது இதயத்தை எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். பாபா கூறிய உறுதிமொழிகளில் நம்பிக்கை கொண்ட அவள் மருந்துகளின்றியே பலம் பெற்றாள். ஒரு நாள் இரவு 11 மணி வரை நாங்கள் பாபாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். பின் நான் கை கால் கழுவ சென்றபோது என் மனைவி உறக்கம் கொள்ள அதில் ஒரு கனவு கண்டாள். பாபா அவள்
முன் தோன்றி தம்மை பின்தொடருமாறு கட்டளையிட்டார். பாபா, நடக்க முடியாத அளவு நான் பலவீனமாயுள்ளேன் என்று அவள் கூறினாள். அஞ்சாதே, நான் உன்னை அழைத்து செல்வேன் என்று கூறிய பாபா வாசற்படி வரை அவளை கையை பிடித்து அழைத்து சென்றார். அங்கிருந்து அவளோடு ஷிரடிக்கு பறந்து சென்றார். அங்கே தமது சமாதியில் ஒரு தேங்காய் அர்ப்பணிக்கும்படி அவர் கூறினார். அங்கிருந்த பூசாரி அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே பாபா அவரிடம், அவள் என் குழந்தை, தேங்காய் உடைக்க அவளுக்கு அனுமதி கொடு என்றார். அவள் அவ்வாறே செய்தாள். சமாதியின் மேல் சிறு சிறு பின்னங்களும் வெண்ணெய் உருண்டை ஒன்றும் வைக்கப்பட்டிருந்த பெரிய தட்டை கண்டாள். சமாதி கலர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பின்னர் பாபா அவளை வீட்டில் சேர்ப்பித்து விட்டு மறைந்தார். அவளது கனவு முடியவும் நான் குளியல் அறையிலிருந்து திரும்பவும் சரியாக இருந்தது. அவள் தனது கனவை விவரித்தாள். பாபா அவளது கனவில் அடிக்கடி தோன்றுகிறார். அது முதல் எங்களுக்கு பிரச்சனைகளே இல்லை. பேனா வலுவான மூலதனம். இப்போது என் அனுபவம் ஒன்றை கூறுகிறேன். 1973 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதியன்று நான் சேர்த்து வைத்திருந்த பாபாவின் லீலைகளை பற்றிய கையெழுத்து பிரதிகளின் பெரும் குவியலை நோக்கிய எனக்கு நான் எவ்வளவு முயற்சி செய்தது தகுந்தது தானா என்ற எண்ணம் தோன்றியது. அதற்காக செலவழித்த காலத்தையும் சக்தியையும் ஜபத்திலும் தியானத்திலும் கழித்திருந்தால் சிறப்பாயிருக்குமோ, பாபா அதை பற்றி எப்படி நினைக்கிறாரோ என்று வியந்தேன். மறுநாள் விடிகாலை 3:45 மணிக்கு எனக்கு ஏற்பட்ட கனவில் யாரோ ஒருவர் ஒரு காகிதத்தை என் முன் காட்டினார். அதில் பேனா ஒரு வலுவான மூலதனம் என்ற மொழிகள் காணப்பட்டன. அதை படித்தவுடன் நான் விழித்து கொண்டேன். இப்போது பின்னோக்கி பார்க்கும்போது உண்மையிலேயே அது வலுவான ஆத்மீக முதலீடாக எனது மனத்தை 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பாபாவின் மேலேயே நிலைநாட்ட செய்த சக்திமிக்க சாதனையாக இருந்து வந்ததை உணர்கிறேன். தவிர அந்த கனவு வரும் பொருளுரைப்பதாகவும் இருந்தது. அதிக முயற்சியின்றியே பல நூல்கள் எனது பேனாவிலிருந்து உருவெடுத்தன. ஓங்கார சுவாமி ஆசிரமத்தில் பாபா சில ஆண்டுகளுக்கு முன்னால் தொட்டப்பள்ளியில், கிழக்கு கோதாவரி ஜில்லா, ஆந்திர பிரதேசம், ஸ்ரீ ஓங்கார சுவாமியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பங்கு பெற சென்ற சில பக்தர்கள் தம்முடன் சாயிபாபாவின் படம் ஒன்றை கொண்டு சென்றனர். பிறந்த நாள் கொண்டாட்டம் முடிந்தவுடன் பக்தர்கள் மாடியில் இருந்த தியான மந்திரில் சாயிபாபா பஜனைகளை பாடினார். உடனே பாபாவின் லீலைகள் நடக்க ஆரம்பித்தன. பாபாவுக்கு நிவேதனம் செய்த எல்லா பழங்களின் மேலும் ஸ்ரீ ஓங்கார சுவாமி அர்ப்பணித்த ஒரு தேங்காயின் மேலும் பூக்களின் மேலும் சாயியின் பெயர் பொறிக்கப்பட்டு காணப்பட்டது. சுவாமிஜி மிகவும் பயபக்தியுடன் அதை வைத்து கொண்டார். பக்தர்கள் தங்கள் கைக்கடிகாரங்கள், மோதிரங்கள், கழுத்தணிகள் முதலியவற்றை பாபாவின் முன்னணியில் வைக்க அவற்றின் மேலும் அவரது பெயர் தோன்றியது. பக்தர் ஒருவர் விபூதி உருண்டை ஒன்றை பாபாவின் படத்தின் முன்னால் வைக்க அதன் மேல் சாயி மருந்து என்ற பெயர் தோன்றியது. காய்ச்சலினால் வருந்தி கொண்டிருந்த ஆசிரமவாசி ஒருவரும் நோய்வாய்ப்பட்ட பசு ஒன்றும் அதன் மூலம் உடனடியாக குணமடைந்தனர். அந்த இடத்தில் ஒரு சாயி மந்திர் எழுப்புவது சிறந்தது என்று பக்தர்கள் கருதினர். உடனே ஒரு வெள்ளை தாளிலும் பூஜை அறையின் சுவரிலும் இது பாபாவின் சந்நிதி என்ற எழுத்துக்கள் தோன்ற கண்டனர். ஆசிரமத்தை சேர்ந்த பத்திரிகையான சாந்தியில் ஸ்ரீ ஓங்கார சுவாமி அதிலிருந்து இந்த இடம் முழுவதுமே ஆத்மீக சக்தியால் நிரப்பப்பட்டிருந்தது என்று எழுதினார். ஹரே கிருஷ்ணா ஆசிரமத்தில் பூனாவை சேர்ந்த ஸ்ரீ திலீப்குமார் ராய் என்பவர் ஸ்ரீ அரவிந்தரின் ஒரு புகழ்பெற்ற சீடர். அவர் பூனாவில் ஹரே கிருஷ்ணா ஆசிரமத்தை ஸ்தாபித்தார். 1953 ஆண்டில் அவரது நண்பர் ஒருவர் சாயிபாபாவின் விக்கிரகம் ஒன்றை அவருக்கு பரிசளித்தார். ஆசிரமத்தின் சுற்று சுவருக்குள் உள்ள ஒரு சிறந்த இடத்தில் மற்ற பல விக்கிரகங்களுடன் அதையும் வைத்திருந்தார் திலீப்குமார். அன்று இரவு சாயிபாபா அவருக்கு முன்னால் தோன்றி, நான் குளிரால் நடுங்கி கொண்டிருக்கிறேன், என்னை ஆசிரமத்துக்குள் ஒரு சௌகரியமான இடத்தில் வை என்றார். உடனே ஸ்ரீ சாயிபாபாவின் சிலையை ஆசிரமத்துக்குள்ளேயே வைத்தார். பின்னர் ஒரு சிறிய பூஜை அறையில் அதை வைத்தார். கோவையில் நாதசாயி மந்திர். கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீ தேவராஜ் என்பவர் 2வது உலகப் போர் நடந்த சமயத்தில் ஒரு கப்பலில் கேப்டனாக இருந்தார்.
ஒரு முறை அவரது கப்பல் எதிரிகளால் தாக்கப்பட்ட போது அவர் அதிசயமான முறையில் பாபாவால் காப்பாற்றப்பட்டார். இந்த அற்புத செயலை பற்றிய செய்தி கோயம்புத்தூரில் பரவ பலர் சாய்பாபாவை நோக்கி இழுக்கப்பட்டார்கள். விரைவில் சாய் மந்திர் ஒன்றும் அங்கே எழுந்தது. ஒரு நாள் மாலை பக்தர்களின் பெரும் கூட்டம் பஜனை செய்வதில் ஈடுபட்டிருந்தது. ஒரு பெரும் நாகப்பாம்பு அவர்களை அணுகி கூட்டத்திலிருந்து சில அடிகள் தூரத்தில் பஜனையின் தாளத்துக்கு ஏற்ப தன் படத்தை அசைந்தவாறு நின்று கொண்டது. பக்தர்கள் கூட்டம் கலையும் வரை அங்கேயே இருந்தது. மறுநாள் காலையும் பாம்பு அதே இடத்தில் இருப்பதைக் கண்டு பக்தர்கள் வியந்தனர். இதனால் சாயிபாபாவே அந்த உருவில் தோன்றியிருக்கிறார் என்று அவர்களுக்கு உறுதியாகவே அவர்கள் கூடை கூடையாக சாமந்தி பூக்களை கொண்டு வந்தார்கள். எல்லோரும் பாம்பை சுற்றி நின்று கொண்டு சாயியின் 108 திவ்ய நாமங்களை உச்சரித்தவாறே மலர்களை அதன் மேல் போட்டார்கள். ஆயிரக்கணக்கில் அதன் மேல் மலர்கள் தூவப்பட்ட போதும் நாகப்பாம்பு அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அப்போது பக்தர்களில் ஒருவர் அதனிடம், உண்மையிலே நீ சாயி பாபா தான் என்றால் உன்னை புகைப்படம் எடுக்க நாங்கள் புகைப்படக்காரரை அழைத்து வரும் வரை தயவு செய்து இங்கேயே இரு என்று பிரார்த்தித்தார். அரை மணி நேரத்துக்கு பின் புகைப்படக்காரர் வந்து அதை படம் பிடித்தார். இந்த புகைப்படத்தை சில ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்த கோவை நாகசாயி மந்திர் நினைவு மலரில் காணலாம். இந்த இடத்தில் கட்டப்பட்ட நாகசாயி மந்திர் பாபாவின் இந்த லீலையின் நினைவு சின்னமாக விளங்குகிறது. மனாகிவாலாவுக்கு அருள் புரிதல். அகமதாபாத்தை சேர்ந்த சமன்லால் மனாகிவாலா எனக்கு எழுதிய கடிதத்தில் கூறுகிறார், நான் குடற்புண்ணால் துன்புற்று கொண்டிருந்தேன். சாப்பிட்டால் உடனே வாந்தி எடுத்து விடுவேன். பின்னர் புண் இன்னும் முற்றிப்போய் மிகுதியாக இரத்தத்தை வாந்தி எடுக்க தொடங்கினேன். எனக்கு நீர்க்கோவை ஏற்பட்டு என் எடை 300 பவுண்டுகள் ஆயிற்று. நாளுக்கு நாள் என் உடல்நிலை மோசமாகி நான் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே ஊசலாட தொடங்கினேன். யாரோ ஒருவர் எனக்கு சாயிபாபாவின் படமும் சிறிது உதியும் தந்தார். அவர் பாபாவிடம் என்னை குணப்படுத்துமாறு வேண்டிக் கொள்ள சென்றார். பாபா ஒரு முகமதிய சாது என்ற எண்ணத்தால் அவ்வாறு செய்ய தயங்கினேன். 1958ஆம் ஆண்டு குரு பூர்ணிமைக்கு 2 தினங்கள் முன்பு மருத்துவர்கள் நான் அன்று இரவை தாண்ட மாட்டேன் என்று கூறிவிட்டனர். அன்று அந்திவேளையில் நான் ஒரு நீல நிற ஒளியை கண்டேன். அது தீக்கொழுந்தாக மாறி என் அருகில் வந்தது. அந்த ஒளியில் இருந்து ஒரு தடியை வைத்திருந்த பக்கீர் ஒருவர் வருவதை கண்டேன். பயத்தில் நான் அலறி இருப்பேன். ஆனால் என்னால் ஒரு வார்த்தையும் உச்சரிக்க முடியவில்லை. அந்த பக்கீர் என்னை நெருங்கி தாம் ஷிரடி சாயிபாபா என்றும் எனது நோயை அவர் எடுத்துக்கொண்டு விட்டதாகவும் குரு பூர்ணிமைக்கு பிறகு நான் முழுமையாக குணமடைந்து விடுவேன் என்றும் கூறினார். மேலும் எனது மகனை ஷிரடிக்கு அனுப்பும்படியும் அவன் அங்கு சென்று சேர்ந்து விட்டதாக தந்தி வந்ததும் நான் நோயிலிருந்து விடுபடுவேன் என்றும் கூறினார். நான் எனது உறவினர்களிடம் என் மகனை ஷிரடிக்கு அனுப்பும்படி கூறினேன். நான் மரண படுக்கையில் இருப்பது போல்தான் அவ்விரு நாட்களையும் கழித்தேன். குரு பூர்ணிமை நாளன்று மருத்துவர்கள் எனது உடலில் முக்கியமான நாடிகள் வேலை செய்யாததால் அரை மணி நேரம் பிழைத்திருப்பதே அரிது என்றார். நெஞ்சு துடிப்பு ஏற்பட்டு நாடி துடிப்பு பலவீனமாயிற்று. பகல் 12 மணிக்கு என் மகனிடமிருந்து தான் நலமாக ஷிரடி சேர்ந்து விட்டதை பற்றிய தந்தி வந்தது. உடனே ஒருவித மயக்க நிலையில் நான் சாயிபாபாவை அவரது கைக்கோளுடன் கண்டேன். அவர் புன்னகைத்தவாறே, இப்போது நீ சரியாகி விட்டாய், உனது நோயை நான் நீக்கிவிட்டேன் என்றார். பின்னர் அவர் தம் கோலால் என் வயிற்றை தொட்டார். உடனே எனது உடலில் சேர்ந்திருந்த துர்நீர் மலமாகவும் சிறுநீருவாகவும் மிகுந்த அளவில் 24 மணி நேரம் வெளியேறியது. அதன் பின் எனது எடை 75 பவுண்டுகளாக குறைந்தது. 24 மணி நேரத்துக்குள் நான் பாபாவை மீண்டும் என் முன்னிலையில் கண்டேன். எனக்கு சிறிது காபி புகட்டினார். 48 மணி நேரத்துக்கு பின் எனக்கு பிரக்ஞை திரும்பியது. அதன் பின்னர் எவ்வித மருத்துவமின்றியே எனது உடல்நிலை நாளுக்கு நாள் தேறி வந்தது. 6 மாதங்களுக்கு பிறகு டாக்டர்களின் ஆலோசனைப்படி சீதோஷ்ண நிலை மாற்றத்துக்காக பெங்களூரு சென்றேன். அங்கே பாபா என்னிடம் ஷிரடிக்கும் சென்னைக்கும் போய்விட்டு பெங்களூரு திரும்பும்படி உத்தரவிட்டார். தாம் முகமதியர் அன்று எனவும் எனக்கு தமக்கு எம்மதமும் ஒன்றே என்றும் கூறினார். மேலும் இவ்விஷயத்தில் ஸ்ரீ அக்கல்கோட் மகாராஜ்
கண்ட்வாவை சேர்ந்த ஸ்ரீ துனிவாலா தாதா, நாகப்பூர் ஹசரத் தாஜுத்தீன் பாபா ஆகியோர் தம்மை போன்றவரே என்றும் கூறினார். நான் ஷிரடியில் 2 நாட்கள் தங்கினேன். பூங்காவில் அமர்ந்தபடி அன்று மாலை சென்னைக்கும் பெங்களூருக்கும் புறப்படலாம் என்று எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போது அழுகடைந்து துர்நாற்றம் வீசும் பக்கீர் ஒருவர் என்னிடம் வந்து பகலனுவுக்காக 2 சாப்பாட்டு சீட்டுக்கள் கேட்டார். அவரிடமிருந்து வீசிய நாற்றம் பொறுக்க முடியாமல் அவர் விலகினால் நலமென்று அவருக்கு சாப்பாட்டை சீட்டுகளை அளிக்க அவற்றை மற்றவர்களுக்கு விநியோகித்து விட்டனர். பின்னர் அவர் நான் சென்னைக்கு போகிறேன் என்று கூறி அன்றைய தினம் தான் புறப்படக்கூடாதென்றும் 1 நாள் கூட அதிகமாக ஷிரடியில் தங்கும்படியும் கூறினார். அவர் சீக்கிரம் போனால் போதும் அன்று என்று கருதியே அதற்கு ஒப்புக்கொண்டேன். மறுநாள் அவரை எங்கு தேடியும் காணவில்லை. நான் சென்னையை அடைந்தபோது நான் முதலில் பிரயாணம் செய்ய திட்டமிட்டிருந்த மெயில் வண்டி காட்பாடியில் சரக்குகள் ஏற்றி செல்லும் ரயில் மோதி விபத்துக்குள்ளாகி பிரயாணிகள் பெரும்பாலோர் மரணமடைந்ததாக அறிந்தேன். இப்போது என் தொழிலை கவனித்து வருகிறேன். பாபாவின் அருளால் மகிழ்ச்சியோடு உள்ளேன். நான் ஷிரடிக்கு ஆண்டுதோறும் செல்கிறேன். நான் துன்பங்களில் இருக்கும்போது பாபாவின் காட்சியை பெறுகிறேன். எனது துன்பங்கள் விலகுகின்றன. மனாகிவாலாவுக்கு அருள் புரிதல். அகமதாபாத்தை சேர்ந்த சமன்லால் மனாகிவாலா எனக்கு எழுதிய கடிதத்தில் கூறுகிறார், நான் குடற்புண்ணால் துன்புற்று கொண்டிருந்தேன். சாப்பிட்டால் உடனே வாந்தி எடுத்து விடுவேன். பின்னர் புண் இன்னும் முற்றிப்போய் மிகுதியாக இரத்தத்தை வாந்தி எடுக்க தொடங்கினேன். எனக்கு நீர்க்கோவை ஏற்பட்டு என் எடை 300 பவுண்டுகள் ஆயிற்று. நாளுக்கு நாள் என் உடல்நிலை மோசமாகி நான் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே ஊசலாட தொடங்கினேன். யாரோ ஒருவர் எனக்கு சாயிபாபாவின் படமும் சிறிது உதியும் தந்தார். அவர் பாபாவிடம் என்னை குணப்படுத்துமாறு வேண்டிக் கொள்ள சென்றார். பாபா ஒரு முகமதிய சாது என்ற எண்ணத்தால் அவ்வாறு செய்ய தயங்கினேன். 1958ஆம் ஆண்டு குரு பூர்ணிமைக்கு 2 தினங்கள் முன்பு மருத்துவர்கள் நான் அன்று இரவை தாண்ட மாட்டேன் என்று கூறிவிட்டனர். அன்று அந்திவேளையில் நான் ஒரு நீல நிற ஒளியை கண்டேன். அது தீக்கொழுந்தாக மாறி என் அருகில் வந்தது. அந்த ஒளியிலிருந்து ஒரு தடியை வைத்திருந்த பக்கீர் ஒருவர் வருவதைக் கண்டேன். பயத்தில் நான் அலறி இருப்பேன். ஆனால் என்னால் ஒரு வார்த்தையும் உச்சரிக்க முடியவில்லை. அந்த பக்கீர் என்னை நெருங்கி தாம் ஷிரடி சாயிபாபா என்றும் எனது நோயை அவர் எடுத்துக்கொண்டு விட்டதாகவும் குரு பூர்ணிமைக்கு பிறகு நான் முழுமையாக குணமடைந்து விடுவேன் என்றும் கூறினார். மேலும் எனது மகனை ஷிரடிக்கு அனுப்பும்படியும் அவன் அங்கு சென்று சேர்ந்து விட்டதாக தந்தி வந்ததும் நான் நோயிலிருந்து விடுபடுவேன் என்றும் கூறினார். நான் எனது உறவினர்களிடம் என் மகனை ஷிரடிக்கு அனுப்பும்படி கூறினேன். நான் மரண படுக்கையில் இருப்பது போல்தான் அவ்விரு நாட்களையும் கழித்தேன். குரு பூர்ணிமை நாளன்று மருத்துவர்கள் எனது உடலில் முக்கியமான நாடிகள் வேலை செய்யாததால் 1/2 மணி நேரம் பிழைத்திருப்பதே அரிது என்றார். நெஞ்சு துடிப்பு ஏற்பட்டு நாடி துடிப்பு பலவீனமாயிற்று. பகல் 12 மணிக்கு என் மகனிடமிருந்து தான் நலமாக ஷிரடி சேர்ந்து விட்டதை பற்றிய தந்தி வந்தது. உடனே ஒருவித மயக்க நிலையில் நான் சாயிபாபாவை அவரது கைகோளுடன் கண்டேன். அவர் புன்னகைத்தவாறு, இப்போது நீ சரியாகி விட்டாய், உனது நோயை நான் நீக்கிவிட்டேன் என்றார். பின்னர் அவர் தம் கோலால் என் வயிற்றை தொட்டார். உடனே எனது உடலில் சேர்ந்திருந்த துர்நீர் மலமாகவும் சிறுநீருவாகவும் மிகுந்த அளவில் 24 மணி நேரம் வெளியேறியது. அதன் பின் எனது எடை 75 பவுண்டுகளாக குறைந்தது. 24 மணி நேரத்துக்குள் நான் பாபாவை மீண்டும் என் முன்னிலையில் கண்டேன். எனக்கு சிறிது காபி புகட்டினார். 48 மணி நேரத்துக்கு பின் எனக்கு பிரக்ஞை திரும்பியது. அதன் பின்னர் எவ்வித மருத்துவமின்றியே எனது உடல்நிலை நாளுக்கு நாள் தேறி வந்தது. 6 மாதங்களுக்கு பிறகு டாக்டர்களின் ஆலோசனைப்படி சீதோஷ்ண நிலை மாற்றத்துக்காக பெங்களூரு சென்றேன். அங்கே பாபா என்னிடம் ஷிரடிக்கும் சென்னைக்கும் போய்விட்டு பெங்களூரு திரும்பும்படி உத்தரவிட்டார். தாம் முகமதியர் அன்று எனவும் எனக்கு தமக்கு எம்மதமும் ஒன்றே என்றும் கூறினார். மேலும் இவ்விஷயத்தில் ஸ்ரீ அக்கல்கோட் மகாராஜ், கண்ட்வாவை சேர்ந்த ஸ்ரீ துனிவாலா தாதா, நாகப்பூர் ஹசரத் தாஜுத்தீன் பாபா ஆகியோர் தம்மை போன்றவரே என்றும் கூறினார். நான் ஷிரடியில் 2 நாட்கள் தங்கினேன்.
பூங்காவில் அமர்ந்தபடி அன்று மாலை சென்னைக்கும் பெங்களூருக்கும் புறப்படலாம் என்று எண்ணமிட்டு கொண்டிருக்கும்போது அழுகடைந்து துர்நாற்றம் வீசும் பக்கீர் ஒருவர் என்னிடம் வந்து பகலனுவுக்காக 2 சாப்பாட்டு சீட்டுக்கள் கேட்டார். அவரிடமிருந்து வீசிய நாற்றம் பொறுக்க முடியாமல் அவர் விலகினால் நலமென்று அவருக்கு சாப்பாட்டை சீட்டுகளை அளிக்க அவற்றை மற்றவர்களுக்கு விநியோகித்து விட்டனர். பின்னர் அவர் நான் சென்னைக்கு போகிறேன் என்று கூறி அன்றைய தினம் தான் புறப்படக்கூடாதென்றும் ஒரு நாள் கூட அதிகமாக ஷிரடியில் தங்கும்படியும் கூறினார். அவர் சீக்கிரம் போனால் போதுமன்று என்று கருதியே அதற்கு ஒப்புக்கொண்டேன். மறுநாள் அவரை எங்கு தேடியும் காணவில்லை. நான் சென்னையை அடைந்தபோது நான் முதலில் பிரயாணம் செய்ய திட்டமிட்டிருந்த மெயில் வண்டி காட்பாடியில் சரக்குகள் ஏற்றி செல்லும் ரயில் மோதி விபத்துக்குள்ளாகி பிரயாணிகள் பெரும்பாலோர் மரணமடைந்ததாக அறிந்தேன். இப்போது என் தொழிலை கவனித்து வருகிறேன். பாபாவின் அருளால் மகிழ்ச்சியோடு உள்ளேன். நான் ஷிரடிக்கு ஆண்டுதோறும் செல்கிறேன். நான் துன்பங்களில் இருக்கும்போது பாபாவின் காட்சியை பெறுகிறேன். எனது துன்பங்கள் விலகுகின்றன. சுசீலா அம்மாவின் அனுபவங்கள். குழந்தை அருளியது. 1952ஆம் ஆண்டில் சேஷாச்சலம் பிள்ளை சுசீலாம்மா தம்பதிக்கு குழந்தைகள் இருக்கவில்லை. அவர்களது உறவினர்கள் யாவரும் மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படி திரு பிள்ளையை கட்டாயப்படுத்தினார். ஒரு நாள் சுசீலாம்மாவின் தமையனார் அவளிடம் சாயிபாபாவின் சிறு படம் ஒன்றை கொடுத்து அதை வழிபடும்படியும் பாபா அவளுக்கு குழந்தையை அருளலாம் என்றும் கூறினார். அவ்வாறே அவள் செய்ய 1954ஆம் ஆண்டில் அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு சாயிபாபாவின் பெயரையே சூட்டினார். குழந்தைக்கு 11 மாதங்களாக இருந்தபோது அதற்கு காய்ச்சலும் தாய்க்கு கொடிய வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டது. 21 நாட்கள் வரை மருத்துவ உதவியினால் அவளுக்கு பயனேதும் ஏற்படவில்லை. 21வது நாள் விடிகாலை 4:30 மணிக்கு அவளுக்கு மலங்கழிக்க வேண்டுமென்ற உணர்வு ஏற்பட்டது. அவள் கட்டிலிருந்து இறங்கி அங்கேயே அருகில் உட்கார்ந்தவளாக தன் தலையை கட்டிலின் மேல் சாய்ந்து கொண்டு தனக்கு உதவுமாறு பாபாவிடம் பிரார்த்தித்தாள். உடனே பாபா கதவை திறந்து கொண்டு அறைக்குள் நுழைவதை கண்டாள். அவர் வந்து அவளது தலைக்கு அருகில் கட்டிலில் அமர்ந்து, கவலைப்படாதே, அந்த அலமாரியில் நான் ஒரு தாயத்து வைத்துள்ளேன், அதை அணிந்து கொள், உனக்கு எல்லாம் சரியாகிவிடும், 3வது நாள் அதை எரிந்துவிடு என்று கூறிவிட்டு உடனே அறைக்கு வெளியே சென்று விட்டார். பாபா எந்த அலமாரியில் வைத்திருக்கிறீர்கள் என்று அவள் கத்தினாள். அவள் போட்ட கூச்சலினால் உறவினர்கள் விழித்து கொண்டனர். அவளுக்கு ஏதோ பிரமை என்று கருகி பேசாமல் இருந்தனர். அவள் மேலும் வற்புறுத்தவே அவர்கள் அலமாரியில் தேடி பார்த்தபோது மஞ்சள் கயிற்றில் கோத்த ஒரு தாயத்தை கண்டெடுத்தனர். அதை அவளது கழுத்தில் அணிவித்தவுடன் அவளது வயிற்றுப்போக்கு நின்று விட்டது. 3வது நாள் அந்த தாயத்தை புறக்கடையில் ஒரு மூலையில் எரிந்து விட்டாள். சாயிபாபா கொடுத்த ஒரு பொருளை எரிந்து விட்டதாக குறை கூறிய ஸ்ரீ பிள்ளை அதை தேடி பார்த்தார். ஆனால் அது கிடைக்கவில்லை. கணவன் மனைவி இருவருமே அதை கண்டுபிடிக்க முடியாமல் மனம் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தனர். மாலை 6 மணி அளவில் வந்த அவளது தமையனார் தாயத்தை எரிந்து விட வேண்டும் என்று பாபா கூறியபடியே அவள் செய்தது சரிதான் என்று கூறி அவர்களை தேற்றினார். உறவினருக்கு பாடம் புகட்டியது. சுசீலாம்மாவின் தம்பியும் மருமகன் ஒருவனும் பாபாவை போன்ற ஒரு முஸ்லிமை அவள் வழிபடுவது குறித்து குறை கூறுவது வழக்கம். ஒரு நாள் அவர்கள் கூடத்தில் அமர்ந்திருந்த போது ஏதோ ஒரு லோகத்தான பொருள் ஒன்று எங்கிருந்தோ சப்தத்துடன் விழுந்தது. அது உலோக தட்டில் பொறிக்கப்பட்ட சாய் பாபாவின் படம். திருமதி சுசீலாம்மா அது தனது குழந்தைக்கு பாபா அளித்த பரிசு என்று கருதி அதற்கு தூபங்காட்டிய பிறகு குழந்தையின் கழுத்தில் கட்டிவிட்டாள். அதே நாள் இரவு அவளது தம்பியும் மருமகனும் வயிற்றில் திடீரென்று ஏற்பட்ட பொறுக்க முடியாத வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இவற்றால் துன்பப்பட்டனர். திரு பிள்ளை அவர்களது துடுக்குத்தனத்தை கண்டித்து அதற்காக வருந்தி பாபாவின் படத்துக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக வணங்கும்படியும் தங்களுடைய துன்பம் நீங்கினால் வியாழந்தோறும் பிரசாதம் விநியோகிப்பதாயும் தங்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தைக்கு பாபாவின் பெயரை வைப்பதாகவும் உறுதி செய்து கொள்ளும்படியும் கூறினார். அவ்வாறு அவர்கள் செய்த உடனே வலி மறைந்து விட்டது.
பழி சொல்லிருந்து காத்தல். ஒரு முறை சாயி பாபா திருமதி சுசீலாம்மாவுக்கு பழிச்சொல் ஏற்படாமல் காத்தார். அவளது சகோதரியின் 16 வயதான மகன் அவளோடு வசித்து வந்தான். ஒரு முறை அவன் தனக்கு மனம் செய்விக்க வேண்டுமென்று விரும்ப பெரியவர்கள் அவனது அவசரத்துக்காக அவனை கண்டித்தனர். அப்போது அவன் எலிபாஷானத்தை விழுங்கி கவலைக்கிடமான நிலையை அடைந்தான். சுசீலாம்மாவின் சகோதரி உட்பட எல்லோரும் அந்த பையன் மேல் கொண்ட ஏதோ மனக்கசப்பினால் சுசீலாம்மாவே அவனுக்கு விஷமிட்டிருப்பாள் என்று கூறினார். எனவே சுசீலாம்மா அந்த பையனை காப்பாற்றும்படி பாபாவை பிரார்த்தித்தாள். அப்போது அவன் உண்மையை கூறி பழிச்சொல்லிலிருந்து தன்னை காப்பான் என்று நினைத்தாள். மிகவும் அதிசயமான முறையில் அந்த பையன் உயிர் பிழைத்து தான் செய்ததே ஒத்துக்கொண்டான். சுசீலாம்மா நிரபராதி என்று இவ்விதம் நிரூபிக்கப்பட்டது. மகனுக்கு வேலை அருளியது. பிள்ளை தமது வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு சிறிது காலத்திற்கு முன்னால் அவரது குடும்பம் மட்டிப்பாடு என்ற கிராமத்தில் இருந்தது. அவர்களது மகன் பட்டமேற்படிப்பை தனிச்சிறப்புடன் முடித்திருந்தான். அவர்களது மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். அவன் தும்மலகுண்டாவில் தனது உறவினர்களிடம் தங்கி வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தான். சிறிது காலத்தில் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி பல்கலைக்கழகத்தில் ஒரு ஊழியர் வேலைக்கான பேட்டிக்காக அழைக்கப்பட்டான். அதற்கு எத்தனையோ மனுதாரர்கள் பெரும் புள்ளிகளின் சிபாரிசுகளுடன் வருவார்களாதலால் அத்தகைய சிபாரிசு ஏதுமற்று தான் பேட்டிக்கு செல்வதில் பயனில்லை என்று நினைத்தான். இறுதியில் தன் தாயின் விருப்பப்படி பேட்டிக்கு சென்றான். பிறகு அவன் வட்டிப்பாட்டுக்கு சென்று விட்டான். 24/8/76 அன்று பாபா திருமதி சுசீலாம்மாவின் கனவில் தோன்றி வேலைக்கான நியமன உத்தரவு தும்மலகுண்டாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது, அதை பெற்று அவனை வேலையில் சேரும்படி கூறு என்றார். அவள் விழித்து கொண்டு தனது கணவரிடம் கனவை பற்றி கூறினாள். அது அவளது ஆசையால் விளைந்த கற்பனை என்று கருதி அவள் அசட்டையாக இருந்து விட்டார். மறுநாளும் பாபா அவள் கனவில் தோன்றி அதையே மீண்டும் கூறினார். அவள் தன் மகனிடம் அதை பற்றி கூறிய போது அவனுக்கு அதில் அக்கறை காட்டவில்லை. மீண்டும் 3ஆம் நாள் பாபா அவளது கனவில் தோன்றி, உன் கணவர் சொல்வதை பொருட்படுத்தாதே, தும்மலகுண்டாவிலிருந்து வேலைக்கான நியமன உத்தரவை பெற்று உன் மகனை வேலையை ஏற்க அனுப்பிவை, தாமதம் செய்யாதே என்றார். மறுநாள் காலை ஸ்ரீ பிள்ளை தமது உறவினருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அதற்கு பதிலாக அவர்களது மகனை உடனே வேலையில் சேரச் சொல்லி காளஹஸ்தியிலிருந்து தந்தி வந்தது. அவர்களது உறவினர்கள் காளஹஸ்திக்கு புறப்பட்டு சென்ற பிறகு தபால்காரர் நியமன உத்தரவு உட்பட எல்லா கடிதங்களையும் பூட்டிய வீட்டுக்குள் எரிந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று பின்னால் அவர்களுக்கு தெரிய வந்தது. இவ்வாறாக பாபா அந்த குடும்பத்துக்கு தக்க சமயத்தில் உதவி செய்தார். பார்வை திரும்புதல். திருமதி சுசீலாம்மாவின் பார்வை குறைந்து கொண்டே வந்தது. எனவே அவள் பாபாவிடம் தனக்கு உதவி செய்யுமாறு பிரார்த்தித்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் சாயி அவளது கனவில் தோன்றி, உனது பார்வையை பற்றி கவலைப்பட்டு ஏன் எப்போதும் அழுகிறாய்? உனக்கு வேண்டுமானால் அதை கொடுக்கிறேன். ஆனால் அந்த வினை பயனை உன் அடுத்த பிறவியில் நீ அனுபவிக்க வேண்டியதாயிருக்கும். நான் உட்பட எல்லோருமே அவரவர் வினை பையனை அனுபவித்தே தீர வேண்டும். மிகுதியாயுள்ள இந்த வினை பையனை இந்த பிறவிலேயே அனுபவிக்கிறாயா அல்லது அடுத்த பிறவியில் அனுபவிக்கிறாயா என்பதை பற்றி தீர்மானித்துக்கொள் என்றார். அதை பற்றி தீர்மானித்து முடிவு எடுப்பதற்குள் பாபா மறைந்து விட்டார். அதற்கு பின் ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி அவள் பின்வருமாறு விவரிக்கிறாள். 1978ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதியன்று எனக்கு கண் ஆபரேஷன் நடந்து 24ஆம் தேதி நான் வீடு திரும்பினேன். அன்று இரவு நான் மாடியில் திறந்த வெளியில் தூங்கிக் கொண்டிருக்கையில் ஒரு வௌவால் எனது கண்களை கொத்த நான் வெளியில் விழித்து கொண்டேன். எனது கண்ணிலிருந்து மிகுதியாக இரத்தம் பெருகியது. எனது கணவரை கூவி அடைத்தேன். மறுநாள் காலை நான் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லப்பட்டேன். மருத்துவர் என்னை பரிசோதித்து வெற்றிகரமாக ஆபரேஷன் செய்யப்பட்ட கண் அதனது நுண்ணிய நரம்புகள் உட்பட முற்றிலும் பழுதடைந்து விட்டது, இனி நம்பிக்கைக்கு இடமில்லை என்றார். நான் ஆஸ்பத்திரியில் 4 நாட்கள் தங்கினேன். ஆஸ்பத்திரியை விட்டு செல்ல வேண்டிய தினத்துக்கு முதல் நாள் இரவு நான் உணவு உண்ணாமல் இருந்து பாபாவிடம் பிரார்த்தித்தேன்.
அவர் எனது கனவில் தோன்றி கண்கட்டை அகற்றி எனக்கு புனித நீரை பருகுவதற்காக அளித்து ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை உச்சரிக்குமாறு கூறினார். பின்னர் அவர் என்னை எழுந்து நிற்கச் சொல்லி, இப்போது இந்த கண்ணால் பார்க்க முடிகிறதா என்று கேட்டார். முடிகிறது என்றேன் நான். அவர் என்னை வீட்டிற்கு போக சொன்னார். ஆனால் நான், ஐயா, நான் இந்த துன்பத்தை அடுத்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று முன்பு கூறினீர்களே, நான் என்ன செய்வது என்றேன். பாபா கோபமடைந்து, நான் உனக்கு பார்வையை கொடுத்தாலும் வருந்துகிறாய், கொடுக்காவிட்டாலும் வருந்துகிறாய். குருடர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். ஆண்டவனுக்கு 10 தேங்காய்கள் அர்ப்பணம் செய். நீ உனது தீவினை பயனிலிருந்து விடுபடுவாய் என்று உரத்த குரலில் மோதித்தார். அவரது சினத்தை கண்டு நான் நடுங்கிக் கொண்டே இருக்கையிலேயே கண் விழித்தேன். மறுநாள் காலை எனது கண் பார்வை முழுமையாக திரும்பிவிட்டதே கண்ட டாக்டர் அதிசயித்தார். சகோதரன் மகன் சுசிலாமாவின் சகோதரர் சத்தியத்துக்கு பிறவியிலிருந்தே உடலாலும் மனத்தாலும் ஊனமுற்ற 18 வயது மகன் ஒருவன் இருந்தான். ஸ்ரீ பிள்ளை சத்தியத்துக்கு 4/6/1979 அன்று ஒரு கடிதம் எழுதினார். உங்கள் சகோதரிக்கு ஒரு கனவு ஏற்பட்டது. நீங்கள் உங்கள் மனைவி, மகன் ஆகியோர் அவளோடு ஷிரடிக்கு ரயிலில் சென்று கொண்டிருந்தீர்கள். சாய்பாபா உங்கள் பெட்டிக்குள் நுழைந்து நீங்கள் எங்கு போகிறீர்கள் என்று விசாரித்துவிட்டு அவளுக்கு 2 காட்சிகளை அளித்தார். ஒன்று, குதிரையில் சென்று கொண்டிருந்த அரசகுமாரன் ஒருவன் ஒரு குளத்தில் விளையாடி கொண்டிருந்த 4-5 யானைகளை கண்டான். அவன் அம்பு எய்ய அது ஒரு யானையை இடுப்பில் தாக்கவே அது இடுப்பு முறிந்து விழுந்து இறந்தது. 2, ஒரு சிறுவன் ஸ்ரீராமன், லக்ஷ்மணன், சீதை, அனுமான் முதலிய விக்கிரகங்களுக்கு முன்னால் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்துள்ளான். அவனை சுற்றிலும் எறும்புற்று எழுந்துள்ளது. அவன் மூப்படைந்து இருந்து ஒரு நெருப்பு கொழுந்தின் உருவில் ஸ்ரீராமனோடு ஐக்கியமானான். பிறகு பாபா, இதுதான் இந்த பையனின் கதை. இப்போது அவனை காப்பாற்றினால் அடுத்த பிறவியில் அவன் மீண்டும் கஷ்டப்பட வேண்டும். வினை பையனை இந்த பிறவியிலேயே தீர்ந்துவிட்டால் அடுத்த பிறவியில் அவன் ஒரு தெய்வீகமான ஜீவனாக பிறப்பான். எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று சொல். நீங்கள் நினைப்பது போல் இவன் சாதாரணமானவன் அல்ல. அவனுக்கு பணி செய்தவன் மூலம் பெற்றோர் தமது பாவங்களை கழுவி கொள்வார்கள். அடிக்கடி நான் அவனுக்கு காட்சி அளிப்பேன் என்றார். 13/5/1979 அன்று பாபா மீண்டும் அவளது கனவில் தோன்றினார். அவரிடம் தனது உடலில் ஏற்பட்டுள்ள அரிப்பை பற்றி கூறினாள். பாபா அவளுக்கு நவகிரகங்களை காட்டி தாம் கற்றுக் கொடுத்த ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை உச்சரித்து கொண்டே அவற்றை வலம் வரும்படி கூறினார். ஆத்மீக உபதேசம். அவளது ஒரே மகனுக்கு திருமணம் நடைபெற்ற போது ஏதோ குடும்ப தகராறு காரணமாக அவளது சகோதரர்களில் ஒருவர் கூட அதற்கு வரவில்லை. அவள் பாபாவிடம் முறையிட்டாள். சாயி அவளது கனவில் தோன்றி, சிறியது பெரியது எல்லா விஷயங்களையும் பற்றி ஏன் இப்படி அலட்டிக் கொள்கிறாய்? ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமி மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்ற மந்திரத்தை ஜபி, உனக்கு கவலைகளே இருக்காது என்றார். சுருக்கத்தில் சாயி பாபா அவளுக்கு வம்சவிருத்தி, ஆரோக்கியம், உலக வாழ்வில் வளம், ஆத்மீக உபதேசம் ஆகிய எல்லாவற்றையும் அளித்ததோடு வியாதி, பழிச்சொல் போன்ற துன்பங்களையும் நீக்கினார். பாபாவின் அடிச்சுவடுகள். பம்பாயை சேர்ந்த ஸ்ரீ எஸ்.என். பிரதானும் அவரது மனைவியும் பாபா தங்களுக்கு எவ்வித அனுபவமும் அருளவில்லை என்று நினைத்தனர். பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை படித்த பிறகு ஷிரடிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினர். ஆனால் திரு பிரதான் நோயுற்று இருந்தார். 10/11/1953 தேதி என்று படுக்க போவதற்கு முன்னால் தன்னை ஷிரடிக்கு அழைத்து செல்லும்படி பாபாவிடம் மனமுருக பிரார்த்தித்தார். அந்தரங்கமான அழைப்பையும் அவர் உணர்ந்தார். மறுநாள் சப்பாத்தி தயாரித்து கொண்டிருந்த போது அவரது மனைவி வெண்ணெய் டின்னின் மூடியின் மேல் பதிவு பெற்றிருந்த பாபாவின் அடிச்சுவடுகளை கண்டாள். சாயி பாபாவின் பக்தர் அல்லாத அவரது அண்டை வீட்டுக்காரர் முந்திய இரவு தமக்கு ஒரு கனவு ஏற்பட்டதாக கூறினார். பிரதானின் வீட்டிலுள்ள புகைப்படத்தில் இருக்கும் பக்கீர் தம் வீட்டிற்கு வந்ததாகவும் தாம் அவரை விரட்டிவிட்டதாகவும் பிறகு அவர் பிரதானின் வீட்டில் நுழைந்ததை தாம் கண்டதாகவும் தெரிவித்தார். பாபா சூக்ஷ்ம உருவில் பிரதானின் வீட்டிற்கு வந்தார் என்ற உண்மையை இது வலியுறுத்தியது. அவ்வாறே தேஜஸ்வினி ரேலே என்ற சாயி பக்தியின் வீட்டிலும் கரக்பூரில் உள்ள திரு நாயுடுவின் வீட்டிலும் பாபாவின் அடிச்சுவடுகள் தோன்றின. பின்னர் பாபா அவர்களது கனவில் தோன்றி தமது அடிச்சுவடுகளை காண வேண்டுமென்ற அவர்களது ஆசையை தாம் நிறைவேற்றியதாக கூறினார். சாயியை அழைக்க மற்றொரு மகான் தோன்றுதல்.
ஆபத்து சமயத்தில் பாபாவின் பெயரை கூவி அழைக்கும் போது மற்றொரு மகானும் வரலாம் என்பதை காட்டும் உதாரணம் ஒன்றை காண்போம். பம்பாயை சேர்ந்த மோர்வாலா என்ற வழக்கறிஞர் ரயிலில் தானாவுக்கு போய் கொண்டிருந்தார். கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் அவரால் ரயிலில் சரியாக ஏறி உள்ளே புக முடியவில்லை. ரயில் நகர்ந்தவுடன் அவர் வழுக்கி கீழே விழுந்தார். பயத்தில் அவர் சாயி என்று கத்தினார். ஒரு கிழவர் அபாய சங்கிலியை இழுத்துவிட்டு அவரை பாதுகாப்பாக பிடித்து கொண்டார். ரயில் வண்டி நின்றது. ரயில் நிலைய பாதுகாப்பாளர் விசாரிக்க வந்தபோது கிழவரை எங்குமே காணவில்லை. பிற்காலத்தில் மோர்வாலாவின் மகன் ஒரு மகானை தரிசிக்க சென்றபோது அவர், நான் 1953ஆம் ஆண்டில் உன் தந்தையின் உயிரை காப்பாற்றவில்லையா என்று கேட்டார். தொண்டை நோய் நீங்கிய பாடகி திருமதி மணி சஹூகர் ஒரு சிறந்த பாடகி. ஒரு முறை அவளுக்கு புதுமையான தொண்டை கட்டும் நோய் ஏற்பட்டது. மருந்துகளால் குணம் ஏற்படவில்லை. அவளால் பாட முடியவில்லை. அவள் ஷிரடிக்கு சென்று சமாதி மந்திரில் பாபாவிடம் பிரார்த்தித்தாள். பின்னர் அவள் அறைக்கு திரும்பிய போது தன் புடவியில் ஏதோ ஒரு பொருள் ஒலியை எழுப்புவதை உணர்ந்து பார்த்தபோது ஒரு பொட்டலம் ஹோமியோபதி மாத்திரைகள் இருக்க கண்டாள். அதை சாய்பாபாவின் பிரசாதமாக அவள் உட்கொள்ள உடனே அவளது தொண்டை அடைப்பு நீங்கியது. 13/11/1918 அன்று பாபா காக்கா மகானஜி என்ற பக்தரின் கனவில் தோன்றி, இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? எழுந்து எனக்கு பூஜை செய். இன்று நான் மகா சமாதி அடைந்த 30வது நாள் சடங்காகும் என்றார். காக்கா எழுந்து அன்று 30வது நாளாக இருப்பதை கண்டார். உடனே அவர் அந்த சடங்கை நிகழ்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து காக்கா சாஹேப் தீக்ஷிதர், பிரதான் தாபோல்கர் முதலியோரை சாப்பாட்டுக்கு அழைத்தார். அவர்கள் யாவரும் அன்று முழுவதும் பாபாவின் மேல் பஜனை பாட்டுகளை பாடினார். ஹவுரா கண்டோன்மெண்ட்டை சேர்ந்த வழக்கறிஞரான திரு ரவீந்திரநாத் பானர்ஜி எழுதுகிறார், சுமார் ஓராண்டு காலத்துக்கு முன்பு ஒரு நாள் நான் ஹவுரா நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்களின் அறைக்குள்ளே அமர்ந்திருந்த போது பாபா திடீரென்று அறைக்குள் நுழைந்து என்னை வெளியே அழைத்துச் சென்று சில வார்த்தைகள் பேசினார். அதன் பிறகு என்னால் அவரை பார்க்க முடியவில்லை. அவர் மறைந்திருக்க வேண்டும். பின்னர் நான் அறைக்கு திரும்பினேன். எனக்கு எதிரே அமர்ந்திருந்த அரசாங்க வழக்கறிஞர், பாபா உம்மிடம் வந்தார் என்பதை நான் அறிவேன் என்று கூறி என்னை வியப்பிலாழ்த்தினார். அதற்கு பிறகு என் வாழ்வில் எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்தன. நான் மிகவும் சாதாரணமான மனிதன். ஆண்டவன் தமது சில பணிகளை நிறைவேற்றும் ஒரு கருவியாக என்னை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று நான் அறியேன். 2/2/1975. பாரபட்சமற்ற பாபா 1953ஆம் ஆண்டு ஒரு வியாழக்கிழமையன்று அகமதாபாத்தில் உள்ள சாயி ஆலயத்தில் வெவ்வேறு பக்தர்களுக்கு வெவ்வேறு பிரசாதங்களை விநியோகித்தனர். திரு சந்துலால் மேதா என்பவரின் மனைவியான திருமதி மனோரமாவுக்கு பக்தர்களை இவ்வித பாரபட்சமான முறையில் நடத்துவது பொறுக்க முடியவில்லை. அவள் வீடு திரும்பி கொண்டிருந்த போது வழியில் புதியவர் ஒருவர் அவளை சந்தித்து பேடாக்கள், மாம்பழங்கள், விபூதி அடங்கிய ஒரு பையையும் ₹14 அணாக்களையும் கொடுத்து அவற்றை அவளது கணவர் கொடுத்து அனுப்பினார் என்று கூறினார். கணவர் வீடு திரும்பியதும் நிகழ்ந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு வியப்படைந்தார். ஏனெனில் அவர் அப்படி எதுவும் யாரிடமும் அவளுக்கு கொடுத்து அனுப்பவில்லை. சாயி பாபாவே வெளியே கூறாத அவள் எண்ணத்துக்கு பதிலளிக்கும் முறையில் தமக்கு எல்லோரும் சமமே என்றும் தமது பக்தர்களின் அழைப்புக்கு பதிலளிக்க தாம் எப்போதும் தயாராய் இருப்பதாகவும் நடைமுறையிலேயே மற்றொரு முறை நிகழ்த்தி காட்டினார் என்பது தெளிவாயிற்று. கிறிஸ்துவ பக்தை மீராபாய். திருமதி மீராபாய் சத்யவீர் ஒரு பக்தி மிகுந்த கிறிஸ்துவ பெண்மணி. ஸ்ரீ சாயி சரணானந்தாஜி எழுதிய பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை அவள் பார்த்தாள். அதை படித்து முடித்ததும் சாயி பாபா அவளுக்கு ஒளி கோலமாக காட்சி கொடுத்தார். அதன் பின்னர் அவள் அடிக்கடி ஷிரடிக்கு சென்றாள். பாபா தன்னை பாதுகாப்பதையும் நன்கு உணர்ந்தாள். மாபெரும் குரு சாயி பாபா. தாமோதர் ராஸ்னே என்பவருக்கு பாபாவின் அருளால் பிறந்த தௌலத் ஷா தமது அனுபவத்தை குறிப்பிடுகிறார். 1927ஆம் ஆண்டு நான் கேட்கான் பெட்டுக்கு சென்று ஸ்ரீ நாராயண் மகாராஜை வணங்கினேன்.
அவர் உனது குரு சாயிபாபா மிக மேலான குரு, என்னை காட்டிலும் பன்மடங்கு மேலானவர். ஏன் என்னிடம் வருகிறாய்? அத்தகைய பரம புருஷரை நீ தேர்ந்தெடுத்தது உனது நற்பேரே. நீ அவரிடமே செல், உனது நோக்கம் நிறைவேயுதும் என்றார். அதே ஆண்டில் ஒரு புகழ்பெற்ற தீர்த்த யாத்திரை தலத்துக்கு சென்ற நான் அங்கிருந்த சிவலிங்கத்துக்கு மாலை அணிவித்தேன். உடனே அதிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி வீசியது. அதன் நடுவில் சாயிபாபா காணப்பட்டார். அன்றிலிருந்து நான் இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றேன். பின்னர் ஜானகிதாஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு மகானை தரிசித்த போது அவர், நீ ஒரு மாபெரும் மகானை சாயிபாபாவை அடைந்துள்ளாய். என்னை போன்ற சிறியவர்களிடம் ஏன் வருகிறாய்? எங்களை போன்ற சத்புருஷர்களும் கூட அவரது திருவடிகளையே புகழிடுகிறோம் என்றார். அன்றிரவே ஸ்ரீ சாயிபாபா எனது கனவில் தோன்றி, நீ அவசியமின்றி கவலைப்படுகிறாய். நீ உன் உடலையும் மனதையும் எனக்கு தட்சிணையாக அளித்து விடு என்றார். நான் அதற்கு ஒத்துக்கொண்டவுடன் அவர் மீண்டும், உன் தந்தையை கேட்காமல் எப்படி நீ அவ்வாறு செய்ய முடியும் என்று கேட்டார். நான், எனது வாழ்க்கை எனக்கு சொந்தமானது. எனது தந்தைக்கும் மேலும் சில மகன்கள் உள்ளனர். தவிர நீங்கள் தாம் எங்களை அவருக்கு அளித்தீர். அப்படி இருக்க அவர் எவ்விதம் ஆட்சேபிக்க முடியும் என்றேன். பின்னர் அவர் என்னை தம் உள்ளங்கையில் ஏந்தி கொண்டு தமது இதயத்துக்கு வெகு அருகாக தம்முடைய உள் சட்டை பையில் போட்டு கொண்டார். அவரது அன்பை கண்டு எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டேன். மறுநாள் காலையில் நான் எழுந்தபோது எனது இதயம் தீவிர வைராக்கியம் நிரம்பியதாயிருக்க கண்டேன். அது மூலமாக எல்லா உலக பொருட்களின் பாலும் ஒரு தெய்வீகமான வைராக்கியம் என்னுள் வியாபித்தது. அன்னதானத்துக்கு பணம். ஷிரடி சாய் சம்ஸ்தானத்தின் முன்னாள் கோர்ட் ரிசீவராக இருந்த ஸ்ரீ பகத் என்பவருக்கு ஒரு நாள் மாலை அன்று இரவு 600 பக்தர்கள் ஷிரடிக்கு வரப்போவதாக ஒரு அவசர செய்தி வந்தது. அவர்களுக்கு தங்குவதற்கு வசதி செய்வதற்காக அவருக்கு உடனடியாக 1200 ரூபாய் தேவைப்பட்டது. சமஸ்தானத்தில் அன்று வசூலான பணம் முழுவதும் ஏற்கனவே கருவூலத்தில் சேர்க்கப்பட்டு விட்டது. அதை பற்றி அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது 2 கிராமவாசிகள் அவரது அலுவலகத்துக்குள் நுழைந்து தாங்கள் பக்தர்களுக்கு அன்னம் அளிப்பதற்கென்று சிறிது தொகை செலுத்த விரும்புவதாக தெரிவித்தனர். அவர் தன்னை மறுநாள் காலை வந்து பார்க்கும்படியும் அந்த நேரத்தில் எந்தவிதமான பணமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாட்டாது என்றும் கூறினார். அவர்கள் தாங்கள் மிகவும் அவசரமாக போக வேண்டி இருப்பதால் அவர் தொகையை ஏற்றுக்கொண்டு மறுநாள் காலையிலே உணவளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டுகொண்டனர். ஸ்ரீ பகத் அதற்கிசைய அவர்கள் இருவரும் தலைக்கு 600 ரூபாய் அளித்தனர். அவர்களில் ஒருவர் தம் பெயர் ஷிரடிவாசி என்றார். அவர்கள் சென்ற பிறகு பதக் அவர்கள் தக்க காலத்தில் செய்த உதவிக்கு அவர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையே என்று கருதினார். அவர்களை மீண்டும் அழைக்க அலுவலக சேவகர்களை அனுப்பினார். ஷிரடி முழுவதும் தேடியும் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. 3 நாட்களுக்கு பிறகு சாயிபாபாவின் பழம்பெரும் பக்தரான டாக்டர் கவாங்கர் பம்பாயிலிருந்து வந்தார். அவர் ஸ்ரீ பதக்கிடம், சாயிபாபாவும் அப்துல் பாபாவும் உங்கள் அலுவலகத்தில் நுழைந்து உமக்கு பணம் அளிப்பதை போல 3 நாட்களுக்கு முன் கனவு கண்டேன் என்றார். ரமண பக்தருக்கு அருளிய அனுபவம். சித்தூரை ஆந்திரா சேர்ந்த கே. சபா என்பவர் ஒரு பெரும் எழுத்தாளரும் புகழ்பெற்ற நாஸ்திகரும் ஆவார். பின்னர் அவர் ஸ்ரீ ரமண மகர்ஷியின் பக்தரானார். அவர் சாயிபாபாவை பற்றிய தமது அனுபவத்தை எழுதுகிறார். அன்புள்ள திரு பரத்வாஜா அவர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நான் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்த போது நீங்கள் எழுதிய சாயிபாபாவை பற்றிய புத்தகத்தை படித்தேன். எனது வியாதியின் அறிகுறிகள் மிக விசித்திரமாயிருந்தன. எனது உடல் முழுவதும் தீச்சுவாலையில் எரிக்கப்படுவதை போல நான் உணர்ந்தேன். பகலில் நான் முற்றிலும் விழிப்படையாத நிலையில் இருந்தபோது சாயிபாபா என் முன் தோன்றி ஒரு கோப்பை தேநீர் கேட்டார். மாலை 5 மணிக்குள் நான் நலமடைவேன் என்று அவர் உறுதியளித்தார். எனது கனவில் பெரும் மழை கொட்டுவதை கண்டேன். அதன் பிறகு ஒரு பாம்பையும் கண்டேன். பின்னர் ரமணாசிரமத்தை நோக்கி செல்லும் ஒரு பக்தர் கூட்டத்தையும் கண்டேன். விரைவில் விழித்து கொண்டேன். அப்போது திரு சாயிபாபாவை போலவே ஒரு துவாலையை தலையில் கட்டி கொள்ளுமாறும் ஒரு கோப்பை தேநீர் பெற்று அதனை நானே பருகுமாறும் எனக்கு ஒருவித விசித்திரமான தூண்டுதல் ஏற்பட்டது. அப்போது வியப்புறும்படி மழையும் பெய்தது. மாலை 5 மணிக்கு எனது நோய் முற்றிலும் சரியாகிவிட்டது. மாலை 7 மணி அளவில் நான் வீட்டின் முன்புற முற்றத்தில் அமர்ந்திருக்கையில் ஒரு
பாம்பு என்னை நெருங்க ஒரு கழியால் அதனை அடித்து கொன்றேன். இதனை பற்றி எல்லாம் எனது டைரியில் குறித்து வைத்துள்ளேன். இது உமது புத்தகத்தை படித்ததற்காக பாபா எனக்கருளிய ஒரு அதிசயமான அனுபவம். உமது பணியில் ஒரு தெய்வீக சக்தி உள்ளது. அது பெரும் அதிசயங்களை நிகழ்த்தும். உலகத்துக்கு பேரளவில் நன்மை புரியக்கூடியவை உமது புத்தகங்கள். அவை பரிசுத்தமான ஆத்மாக்களை காட்டிலும் கூட உயர்வான மதிப்புடையவை. அதன் ஒவ்வொரு மொழியிலும் தெய்வீகத்தை உணர முடிகிறது. இறைவனுக்கு வெற்றியுண்டாகட்டும். தங்களுக்கே சபா. அதிதி உருவில் பாபா. ஜில்லேலமுடி அம்மாவின் முன்னிலையில் நான் தங்கியிருந்த போது 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி வியாழனன்று பாபாவின் படத்துக்கு மாலையிட்டுவிட்டு எனது புத்தகத்துக்காக பாபாவின் லீலைகளை சேகரிக்கும் பணியை தொடங்கினேன். சிறிது நேரத்துக்கு பின் ஒரு சன்னியாசி வந்து எனது வாசற்படியில் நின்றார். அவர் ஜில்லேலமுடியில் சில நாட்கள் முன்புதான் வந்து சேர்ந்தார். நோய்களும் கஷ்டங்களும் வராதபடி தெய்வீக பாதுகாப்பை பெற்று தருவதாக கூறி அவர் எல்லாரிடமிருந்தும் பணம் வசூலிக்கவே ஆசிரமத்தில் இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் அவரை தவிர்க்க முற்பட்டனர். நான் அவரிடம் பேசினால் அவர் என் வேலையை தொடரவிட மாட்டார் என்று பயந்தேன். எனவே நான் என் வேலையை கவனித்து கொண்டிருந்தேன். அவரும் புத்தகத்தை படித்தவாறு அமர்ந்திருந்தார். இடையிடையே ஆச்சரியப்படுவது போல் தமக்கு தாமே ஏதோ கூறிக்கொள்வார். அவர் என்னை எப்படியாவது பேச்சுக்கு இழுக்க வேண்டும் என்று முயல்கிறார் என்று தோன்றியது. நான் எழுதி கொண்டிருக்கையில் கீழ்கண்ட பத்தி வந்தது. உணவுண்ணும் வேளையில் பசியோடு உன்னிடம் வரும் எந்த பிராணியும் அதிதியே. உனக்கு கிடைக்கும் உண்மையான அதிதியை நீ அதிதியாக கருதுவதில்லை. வியாழக்கிழமை என்று சரியாக பகலுணவு நேரத்துக்கு வந்துள்ள அந்த மனிதரை நான் எப்படி கருத வேண்டும் என்று என்னுள் கேள்வி எழுந்தது. நான் சாயிபாபாவின் மேற்கூறிய மொழிகளை எழுதும்போது மௌனமாக படித்து கொண்டிருந்த அவர் ஆமாம் என்று தமக்கு தாமே கூறிக்கொண்டார். எனது சந்தேகத்தை தெளிவித்து கொள்வதற்காக நான் பாபாவிடம் மௌனமாக, பாபா, உண்மையிலேயே இந்த மனிதன் உருவத்தில் வந்துள்ளீர்கள் என்றால் அவர் இப்போதே புறப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். வியப்புறும் வண்ணம் சன்னியாசி உடனே எழுந்து சரி, நான் போகிறேன் என்றார். எனது சட்டை பையில் 1.25 ரூபாயை இருந்தது. வந்தவருக்கு ₹1 அளிக்கலாம் என்று எண்ணியவாறே நான் குறிப்பெடுத்து கொண்டிருந்த ஒரு புத்தகத்தை நோக்கினேன். அங்கே எனக்கு 1.25 ரூபாய் தட்சிணை அளி என்ற பாபாவின் மொழிகளை கண்டேன். எனவே என்னிடமிருந்த எல்லா பணத்தையும் வந்தவருக்கு அளித்துவிட்டு அவரை வணங்கினேன். உனது சாதனையையும் அனுபவங்களையும் பற்றி ஒரு டைரியில் குறித்து வா, அது உனக்கு மிகவும் உதவியாயிருக்கும் என்று கூறி அவர் என்னை ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு பிராணி மூலமும் தமது பக்தர்களுக்கு பதிலளிக்கிறார் பாபா என்று அவர் எனக்கு காட்டி அருளினார். துன்பங்களில் துணையிருப்பவர். நெல்லூர் டி. ஸ்ரீராமுலு 1947ஆம் ஆண்டில் தமது மனைவியை அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தார். இறந்து போன குழந்தையை அறுவை சிகிச்சை மூலம் வயிற்றிலிருந்து நீக்கினார்கள். வலிப்பு, சுரம் ஆகியவற்றால் அவள் கஷ்டப்பட்டாள். மறுநாளே அவர் அரசாங்கத்தில் பார்த்து வந்த பணியின் பதவிக்காலம் முடிவடைந்ததாக உத்தரவு வந்தது. தனது 3 சிறு குழந்தைகளையும் நோயாளி மனைவியையும் கவனித்து கொள்ள போதுமான பணமின்றி அவர் மிகவும் துன்பப்படும்படி நேர்ந்தது. அவரது நண்பர்களில் சிலர் அவருக்கு உதவ முன்வந்தனர். 13ஆம் நாள் அவரது மனைவி ஆஸ்பத்திரியிலிருந்து அனுப்பப்பட்ட போது மிகவும் பலவீனமாகவும் கால்களில் வீக்கம் ஏற்பட்டவராகவும் இருந்தார். ஸ்ரீராமுலு சாயிபாபாவை புகழடைந்தார். ஒரு நாள் காலை அவர் தனது வீட்டை விட்டு வெளியே வந்தபோது சாயிபாபா அவர் முன் நேரில் தோன்றினார். ஸ்ரீராமுலு அங்கு நின்று அவரை வியப்போடு நோக்கினார். இறுதியில் அவர், நீங்கள் யாரென அறியலாமா என்று வினவினார். என்ன முட்டாளாயிருக்கிறாய், நீ யாரென்பதை அறிந்து கொண்டால் தான் நான் யாரென்பதை நீ அறிவாய் என்றார் அவர். ஸ்ரீராமுலு இன்று எங்களுடன் உணவு கொள்ள வேண்டும் என்றபோது பாபா, நான் அதற்காகத்தான் வந்துள்ளேன் என்றார். தாம் வந்தவரை நிற்க வைத்தே பேச்சு கொண்டிருப்பதை உணர்ந்த ஸ்ரீராமுலு விரைவாக படுக்கையை தயார் செய்து அவரை அமர வைத்தனர். அவரது திருவடிகளை கழுவி அந்த புனித நீரை வீட்டிலுள்ள எல்லோர் மேலும் தெளித்தார். பாபா, உனது மனைவியிடம் உணவு பரிமாற சொல் என்றார். அந்த பரிதாபத்துக்குரிய பெண்மணி மெதுவாக படுக்கையை இறங்கி உணவு பரிமாற ஆரம்பித்தாள். இதற்கிடையே ஸ்ரீராமுலு கடைக்கு ஓடி சென்று வந்தவருக்காக வாழைப்பழங்கள் வாங்கி வந்தார். அவர் வீடு திரும்பிய போது
வந்தவர் போய் விட்டிருந்தார். சில மணி நேரத்துக்குள்ளேயே திருமதி ஸ்ரீராமுலு பூரண சுகம் அடைந்தார். சிறிது காலம் சென்ற பின் ஒரு சமயம் அவளது கணவர் வரைந்த சாயிபாபாவின் படம் ஒன்றை பஸ்ஸில் தவறவிட்டு விட்டாள். அதை பற்றி கவலையுற்றாள். அன்றிரவு பாபா அவளது கனவில் தோன்றி அவள் முன் ஏராளமான படங்களை விசிறி, அழாதே, உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்றார். வியப்புறும்படி மறுநாள் காலை அப்போதுதான் ஷிரடியிலிருந்து திரும்பியிருந்த பக்தர் ஒருவர் அவர்களது வீட்டுக்கு வந்து பாபாவின் அழகிய படம் ஒன்றை அளித்தார். அசரீரியாக வருதல். நெல்லூரை சேர்ந்த ஸ்ரீ வெங்கடராம நாயுடு என்பவர் சாயிபாபாவின் படத்தை முதலில் ஒரு சிறு ஹோட்டலில் கண்டு அவர் பால் பெரிதும் கவரப்பட்டார். பின்னர் அவ்வூரை சேர்ந்த ஸ்ரீ சுப்பையா செட்டி என்ற பக்தர் அவருக்கு ஒரு சிறு சாய்பாபா படம் அளிக்க அதை அவர் வழிபட ஆரம்பித்தார். அதன் பின் சில நாட்களிலேயே ஓரிரவு அவரது 3 குழந்தைகளும் யாரோ கதவை தட்டுவதை கேட்டனர். கதவை திறந்ததும் காற்று பலமாக உள்ளே வீசியது. மரப்பாதுகளை அணிந்து கொண்டு ஒருவர் நுழையும் சப்தத்தை மட்டுமே கேட்டனர். சுவர் மேல் ஒரு மனிதரின் நிழலையும் பாதுகளை அணிந்த வெண்ணிற பாதங்களையும் கூட கண்டனர். அது முதல் அத்தகைய நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்க தொடங்கின. டாக்டரின் வீட்டில் சாயியின் லீலை. டாக்டர் ராஜகோபாலாச்சாரி என்பவர் நெல்லூரில் வைத்தியம் புரிந்து வந்த ஒரு மருத்துவர். 1938ஆம் ஆண்டில் ஒரு நாள் சுப்பையா செட்டி அவருக்கு பாபாவின் நல்ல படம் ஒன்றை அளித்தார். அவர் அதை வீட்டிலுள்ள சுவரில் தொங்கவிட்டாரே தவிர வழிபடவில்லை. ஒரு இரவு அவரது கனவில் ஒரு யோகி தோன்றினார். அவரது காலில் முழங்கால் வரை கொப்பளங்கள் இருந்தன. அவரே தமது கனவில் தோன்றிய யோகி என உணர்ந்தார். பாபாவின் There is no widely known institution explicitly named Mrinal. ஒரு நாள் சாது ஒருவர் பாபாவின் முழங்கால் வரை அந்த படத்தை கரையான்கள் அரித்திருப்பதை கண்டு வியந்தனர். சாயிபாபாவின் படம் அவரிலிருந்து வேறுபட்டது என்பதை உணர்ந்த டாக்டர் அதை வழிபட ஆரம்பித்தார். ஒரு நாள் சாது ஒருவர் பிக்ஷைக்காக டாக்டரின் வீட்டிற்கு வந்தார். அவரது மனைவி சாதுவிடம் இன்னும் சமையல் தயாராகவில்லை என்றாள். அந்த சாது, எங்கு வேண்டுமாயினும் கிடைக்கக்கூடிய உணவுக்காக மட்டுமே உன்னிடம் நான் வரவில்லை, உன்மேல் கொண்ட அன்பினாலேயே நான் இங்கு வந்தேன் என்றார். அவ்வண்ணமே அவரை மரியாதையுடன் வரவேற்று பின்னர் உணவும் பரிமாறினாள். பிறகு அவள் மீண்டும் சமையலறையிலிருந்து வெளிப்பட்ட போது வந்தவர் போய்விட்டிருந்ததை கண்டாள். அந்த காலியான ஆசனத்தின் ஒரு புறம் ஒரு கையளவு பாக்குகளும் மறுபுறம் கையளவு வெள்ளி ரூபாய்களும் இருக்க கண்டன. இதை பற்றி உடனே அண்டை வீட்டவர் ஒருவருக்கு தெரிவிக்க அவர் உடனே தெருவுக்கு விரைந்து வந்தவரை திரும்ப அழைத்து வந்தார். சாது அவள் மேல் உள்ள அன்பால் தாம் வேண்டுமென்றே அந்த பணத்தை அங்கே விட்டு சென்றதாக கூறினார். பின்னர் அவர் அவளுக்கு தபால் துறை சேமிப்பு கணக்கு புத்தகம் ஒன்றை காட்டினார். அது அவர் கணக்கில் பல 100 ரூபாய்கள் இருப்பதை காட்டியது. அந்த சாது சாயிபாபாவை மிகவும் ஒத்திருந்தார். அது முதல் அவளது குடும்பத்தினர் மேலும் தீவிரமாக சாயிபாபாவை வழிபட தொடங்கினார். பிற்காலத்தில் நெல்லூரில் சாயிபாபா கோயில் கட்டுவதற்கு டாக்டர் ஒரு கருவி